தத்துவ இயக்கத்தின் காஞ்சிபுரம் கூட்டம் இனிதே துவங்க இருக்கிறது. அதற்கு முன் நம்ம தத்துவ இயக்கத்தின் வாழ்நாள் துணை பொதுச் செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள் தகவல் அறிவுரிமை சட்டம் 2005 2G கலாய்வு பற்றிய சில தகவல்களை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 30 பிரிவுகள் சட்டப்பிரிவுகள் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதை பயன்படுத்துபவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் மத்திய மாநில அரசுகளிலிருந்து எந்த ஒரு தகவலையும் நாம் கேட்டு பெறலாம் என்பது மிக குறிப்பு. இதுல சட்டப்பிரிவு 2 உட்பிரிவு J-ல 2J என்பதில் கள ஆய்வு மேற்கொண்டு ஒரு அலுவலகத்தினுடைய அனைத்து கோப்புகளையும் ஒரு அமைச்சர் கேட்டால், ஒரு சட்டமன்றத்தில் கேட்டால், ஒரு பாராளுமன்றத்தில் கேட்டால் அந்த தகவல்களை எவ்விதம் ஒரு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கேள்விகள் கேட்கும் பொழுது அமைச்சரவை கூடி அந்த கோப்புகளின் தன்மைகளை எவ்விதம் வெளிப்படுத்துகிறார்களோ அதே போன்று ஒரு பாமர மக்கள், ஒரு எளியவர் தனக்கு தேவையானதை அந்த அலுவலகத்திலிருந்து கேட்டுக் பெறுவதற்கு முழு உரிமையும் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சட்டப்பிரிவு தான் 2J கள ஆய்வு. சரி, இந்த 2J கள ஆய்வுக்கு விண்ணப்பத்தை நாம் எப்படி அனுப்புவது? எல்லாமே தயார் பண்ணிட்டு ஐயாவுடைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு 10 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டால் ஸ்டாம்ப் ஏற்பது நமக்கு எளிமைப்படுத்துவதற்காக ஸ்டேட் பேங்க்ல பணம் கட்டலாம், ட்ரெஷரியில பணம் கட்டலாம், ஆன்லைன்ல பணம் கட்டலாம். 10 ரூபாய்ங்கிறது என்னன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 ஒரு மனுவை நாம் அனுப்பி அதன் மூலம் தகவல் கேட்கிறோம் என்றால் அதற்கு விண்ணப்ப கட்டணம், அந்த விண்ணப்ப கட்டணத்தை நான் செலுத்தி இருக்கிறேன். அப்புறம் எனக்கு கீழ்கண்ட ஆவணங்களை தங்கள் அலுவலகத்தில் நான் ஆய்வு செய்வதற்கு எனக்கு அனுமதி வழங்குங்கள். இதோட போடும் பொழுது தயவு செய்து அந்த RTI ஆர்வலர்கள் என்ன செய்யணும்னா, 3 ஜட்ஜ்மெண்ட் மத்திய அரசினுடைய ஒரு தீர்ப்புகள் இருக்கு. அந்த தீர்ப்புகள் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்ல கொடுக்கணும். அந்த தீர்ப்பை கொண்டு இந்த உத்தரவின்படி எனக்கு கள ஆய்வின் போது உதவியாளர் ஒருவரை அனுமதித்துக் கொள்வதற்கு நீங்கள் அனுமதிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, கள ஆய்வின் போது வீடியோ படம் எடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டு ஒரு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. அப்ப நான் வீடியோகிராஃபரை கூட்டிட்டு வர்றதுக்கும் வீடியோ பதிவு அல்லது செல்போன்ல நான் படம் எடுப்பதற்கு எனக்கு அனுமதிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது இல்லாம ரீசென்ட்லி ஒரு தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, மொழிபெயர்ப்பாளர் ஒருவரையும் நீங்கள் அழைத்துட்டு போகலாம். நான் வெறும் BA தான் படிச்சிருக்கேன், எனக்கு தமிழ் தெரியாது. எப்படி? எனக்கு தமிழ் தெரியாது. அப்ப தமிழ்ல சொல்லணும்ல, அதுக்காக ஐயா மாதிரி ஒருத்தர் நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி முதலிலேயே விண்ணப்பத்தில் நாம் தெளிவாக எழுதிவிடணும். அப்ப அவங்க என்ன அதுக்கு அடுத்த என்ன பண்ணணும்னா, நான் கள ஆய்வு மேற்கொள்வதற்கு உங்கள் அலுவலகத்துக்கு வருவதற்கான தேதியை எனக்கு முன்னதாக 10 தினங்களுக்குள் நீங்கள் தெரிவிக்க வேண்டும். 2வது கண்டிஷன் முடிஞ்சு நம்ம அனுப்புறதுக்காக பேர் சொல்றேன். 10 ரூபாய் ஸ்டாம்பு விண்ணப்ப கட்டணும், ஒத்திக்கான நம்ம அனுப்பணும். ஆன்லைன்லேயும் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு அங்கிருந்து ஒரு தபால், ஐயா உங்களுடைய கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்களுக்கு ஜூன் மாதம் 7, 8, 9 3 தினங்களில் ஒரு நாள் நீங்கள் வந்து ஆய்வு செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. தபால் வந்த உடனே தபாலை வாங்கிட்டு நேரம் 9ஆம் தேதி போகக்கூடாது. நமக்கு தபால் 10 நாளைக்கு முன்னாடியே தெரிவிக்கணும்னு சொன்ன மாதிரி அவங்க தெரிவிச்சிடறாங்க. அரசாங்கத்திலிருந்து ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்தோ அல்லது ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் அல்லது நகராட்சி ஆணையாளர், மாநகராட்சி ஆணையாளர் அல்லது அரசு துறையில இருந்து யாருகிட்ட இருந்து தபால் வந்தாலும் பார்வைன்னு போட்டு என்னுடைய விண்ணப்பம் 1, பார்வை 2ல தங்களின் கடிதம் இது, பார்வை 1ல் கோரியுள்ள எனது கோரிக்கை ஏற்று பார்வை 2ல் குறிப்பிட்டுள்ள இந்த இத்தனை தினங்களில் என்னை ஆய்வுக்கு அழைத்ததற்கு நான் 8ஆம் தேதி நான் கோரியபடி 3 வந்து சேர்க்கிறேன். முடிஞ்சு போச்சு. இது ஒரு பதிலை நம்ம அனுப்பிடலாம். இந்த பதிலை அனுப்பும் போது நாம பார்க்க வேண்டிய கோப்புகள், இப்ப கள ஆய்வுங்கிறது என்னன்னா, ஐயா நிறைய சொல்லியிருக்காங்க, ரோடுல இருக்கக்கூடிய ரோடு தரமா இல்லை, அதை எனக்கு சாம்பிள் கொடுங்கன்னு கேட்கிறோம். ஒரு கட்டடத்தினுடைய சாம்பிள் கேட்கிறோம். அதெல்லாம் வேற. ஒருவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் வந்து எனக்கு சர்வே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு பணம் அனுப்பி 6 மாதங்களாக அளக்க வச்சிருக்கிறாங்க. அப்ப அவனுக்கு அது தெரியும்.
அதனால நம்ம என்ன கேட்குறோம்னா, அந்த வருஷம் 2024 ஜனவரி மாதத்திலிருந்து நடப்பு மாதம் வரை தங்கள் அலுவலகத்திற்கு நில அளவை சம்பந்தப்பட்ட எத்தனை விண்ணப்பங்கள் வந்திருக்கிறதோ அதை ஆய்விற்கு எனக்கு தயார் நிலையில் வைத்திருக்கோம். ஒரு வரியை எழுதி நீங்கள் போட்டுட்டீங்கன்னு வைங்க, அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்க. இதை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஆய்வுக்கு நம்ம போகிறோம். ஆய்வுக்கு போன உடனே, சார் உங்களுக்கு என்ன வேணும், என்ன சார் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க, இதை கொஞ்சம் சுருக்கமாக பண்ணிட்டு போங்க சார்லாம் சொல்லுவாங்க. எதுவுமே நம்ம தண்ணி முதற்கொண்டு எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சி, பிஸ்கட்ல இருந்து தண்ணியில இருந்து அந்த பிஏஓவுக்கு சேர்த்து நாம கொண்டு போய் வச்சு, ஐயா நாங்கள் எங்கள் கடமையை செய்ய விட்டுருக்குறோம், எங்களுக்கு இதை கொடுக்கணும். சரி, ஆய்வுக்கு நீங்கள் அந்த ஒரு ஃபைலை தான் பார்க்க போறீங்க. அதை மட்டும் இல்லாமல் போன உடனே ஒவ்வொரு அலுவலகத்திலையும் ஜென்ரலாக சில பதிவேடுகள் அப்படின்னு இருக்கும். அது என்னங்கிறத நம்ம ஒவ்வொரு கூட்டத்தையும் கேட்கலாம். சிலர் இது சொல்லியிருக்காங்க, சில இது சொல்லலை. முதல்ல எடுத்த உடனே வருகை பதிவேடு இருக்கா இல்லையா? ஒரு ஆஃபீஸில் அட்டண்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ ரேக வைக்கிற மாதிரி ஒரு மிஷினரிஸ் வந்துருச்சு. அதுவும் வருகை பதிவேடு. அதற்கு ஒரு பதிவேடு உண்டு. காலையில் எத்தனை மணிக்கு ரேக வச்சாங்க, எத்தனை மணிக்கு அவங்க லேட்டாக வந்தாங்க அப்படின்னு. இப்போ அந்த பிஏஓ என்ன கேட்குறாருன்னா, எங்களுடைய வருகை பதிவேடை பார்த்து நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, சார் நான் கேட்டிருக்கேன், கொடுத்தீங்கன்னா நாங்கள் எழுதிக்கிறோம், இல்லைன்னா கொடுக்க மறுத்து விட்டார், வேறு எந்த விவகாரங்களும் நம்ம அங்கே பேசக்கூடாது. கொடுக்குறாங்க. ஒரு அலுவலகத்தில் 16 பேர் இருக்காங்க. மேலாளர் அல்லது கண்காணிப்பாளர், கீழே அலுவலக இரவு காவலர் வரைக்கும் இருக்கக்கூடிய பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா இருக்க வரிசையாக போட்டிருப்பாங்க. வரிசை எண் 8 இளநிலை உதவியாளர் பணியிடம் காலி, வரிசை எண் 12 பதிவரை எழுத்தர் பணியிடம் காலி, வரிசை எண் 14 அலுவலக உதவியாளர் பணியிடம் காலி, வரிசை எண் 15 ஓட்டுநர் பணியிடம் காலி, 16 கடைசியில் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பணியிடம் காலின்னு அதில் போட்டுப்பாங்க. அது நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி எனக்கு ஒரு காப்பி கொடுங்கன்னு இருக்கேன். எதுக்கு கேட்குறீங்க? ஒரு பிஏஓ கேட்பார், சார் இத்தனை போஸ்ட் காலியாக இருக்குங்கிறீங்களே, இவ்வளவு வேலைகளையும் இருக்கக்கூடிய அலுவலர்கள் தான் பார்க்குறாங்கும் போது பணி சுமை அதிகமாக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எழுதி கேட்குறீங்களோ இல்லையோ, எங்கள் 10 ரூபாய் இயக்கத்தின் மூலமாக நாங்கள் கள ஆய்வு செய்யப்பட்டதில் கண்டறியப்பட்ட பணியிடங்கள் காலி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி இவைகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணி பூர்த்தி செய்து கொடுங்கள் எழுதுகிறோம். கவர்மெண்ட் பூர்த்தி பண்ணுனா என்ன, பண்ணாட்டி என்ன. ஆனால் பண்ணலைன்னா நாங்கள் ஏன் பண்ணலைங்கிறது கேட்குறது அது அடுத்த ஸ்டெப்பு. இப்போ இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க. இதுக்கு பிறகு என்ன பார்க்குறீங்கன்னா, வரிசை எண் 10 ஒரு சகுந்தலா அப்படின்னு ஒரு அம்மா இருக்குதுன்னு சொன்னார். அவங்க பிஏஓக்கோ அல்லது அந்த அலுவலருக்கோ கொஞ்சம் வேண்டப்பட்டவராக இருந்தால் அவங்க தாமத வருகையினே போட்டுருப்பாங்க. ஒரு அட்டண்டன்ஸில் நீங்கள் போய் சொல்ல முடியாது. 10 மணிலேருந்து 10:30 மணிக்கு கிரேஸ் டயத்துக்குள்ளே கையெழுத்து போடணும். தாமத வருகை அந்த ஒரு மாசத்துல 5 தாமத வருகை போட்டிருந்தால் அந்த தேதிகளை நீங்கள் குறிப்பிட்டு, இந்த அம்மா 5 தினங்கள் தாமத வருகையில் வந்திருக்கிறாங்க, 3 தாமத வருகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, 2 தாமத வருகைகள் கூடுதலாக வந்ததுனால இந்த அம்மாவுக்கு அரை நாள் நீங்க என்ன செய்யணும், தற்செயல் விடுப்பு போட்டீங்களான்னு. சரி, தற்செயல் விடுப்பும் போட்டுட்டாங்கன்னா இன்னொருத்தர் அந்த ஒரு மாசத்துலயே 7 நாள் 8 நாள் தற்செயல் விடுப்பு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா எலிஜிபிள் எவ்வளவு நீங்க கேட்கலாம். இப்ப இதுகளெல்லாம் நீங்க ஏன் சீர்படுத்தல? அப்ப அந்த கண்காணிப்பாளர் தன் பணியை செய்ய தவறிவிட்டார். ஒரு வரி எழுதலாம், ஐயா மேனேஜரு ஆபீஸ்ல சரியான முறையில் கண்காணிக்கல, அவர் குற்றம் செஞ்சு, அதெல்லாம் நம்ம பொறுப்பு. இதை சரி செய்ய வேண்டும் என்ற இந்த சட்டத்தினுடைய பயன்பாட்டை நம்ம இயக்கத்தின் மூலமாக தெரிவிக்கிறோம். இப்போ அட்டண்டன்ஸ்ல இது பூரா போட்டதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சம்பளம் வழங்கும் அதிகாரி ஒரு ஆபீஸ்ல பிடிஓ தாசில்தார் அப்படிங்கிறவர் அல்லது டெப்டி தாசில்தார்ங்கிற கையெழுத்து போடணும். அவர் போட்டிருக்கிறாரா? சில இடத்துல ஒரு பச்சை மேல ஓடின்னு போட்டிருப்பார். என்னன்னா அவர் கலெக்டர் ஆஃபீஸ் போயிருப்பார், இன்னொன்று சப் கலெக்டர் ஆஃபீஸ் போயிருப்பார். இது மாதிரி போன நாட்கள் போக மீதி நாட்களில் அவர் சைடு இனிஷியல் பண்ணியிருக்காரான்னு பார்த்துட்டு, இப்போ நீங்கள் என்ன கேட்கணும்னா, லாக் புக்கு வாங்குறீங்க, டிரைவருடைய லாக் புக்கில் வாங்கும் பொழுது இவர் ஓடி போட்டதும் இந்த அட்டண்டன்ஸில் ஓடின்னு போட்டுட்டு சும்மா வீட்டில் சினிமா பார்த்துட்டு இருந்ததும் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம யாரையும் அவர்கள் மீது குற்றம் சுமத்தி பனிஷ்மெண்ட்டு பண்ணுற அதிகாரம் நமக்கு இல்லை. ஆனால் குற்றத்தை வெளிப்படுத்தும் அதிகாரம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு இருக்கு. அதை நம்ம செய்கிறோம். இப்போ அட்டண்டன்ஸ் முடிஞ்சது. அடுத்த பதிவேடு என்ன இருக்குது? சம்பள பதிவேடு.
கரெக்டாக போட்டிருக்காங்களா? அடுத்த பதிவேடு என்ன உங்கள் சுருக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக பயிர்கள் எல்லாருமே பார்த்துட்டீங்க. அடுத்தது இன்க்ரிமெண்ட் எப்பப்போ கொடுக்குறாங்க? வருஷத்துக்கு 4 முறை, ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், ஜனவரி. இந்த 4 மாதங்களில் உள்ள பட்டியலை வாங்கினீங்கன்னா அதில் 12 பேர் இருப்பாங்க, இதில் 8 பேர் இருப்பாங்க, இதில் 6 பேர் இருப்பாங்க. சிலருக்கு ஊதியம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருந்தால் அந்த கோப்பை வாங்கி என்ன காரணத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, நான் வேலை பார்க்கும் பொழுது எனக்கு நான் வந்து அட்டண்டன்ஸ் கொடுக்கல, அல்லது அதிகாரியை எதிர்த்து பேசினேன் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக இவருக்கு ஊதிய உறவை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா அடுத்த 3 மாதம் வர்றதுக்குள்ள எனக்கு அதை சரி பண்ணியிருக்கணும். இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு. அப்போ முறைகேடுகளில் இருக்கிறதுங்கிறது வேற. சாதாரண ஒரு அதிகாரியை பிடிக்கலைங்கிறக்காக நிறுத்தி வச்சுட்டான் பாட்டுக்கு 6 மாதம் இருந்தான்னா அவன் குழப்பம் என்ன ஆகும்? அவன் கேட்பான், ஐயா எனக்கு 1/7 கொடுக்கணும், 1 டன் வந்துருச்சு, இன்னும் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா அதுக்கு பதில் கொடுக்கணுங்கிறத எழுதலாம். நம்ம எழுதலாம், ஐயா இவர் இந்த மாதிரி இருக்கு, இது சாதாரண மன்னிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருப்பதனால் அதிகாரி இவருக்கு வழங்க வேண்டிய ஊதிய பயனை வழங்குவதற்கு பரிந்துரை செய்யப்படுகிறது. இதுதான் நம்ம எழுதுறது. யாரை எழுதுறா? ஆய்வுக்கு செய்யக்கூடிய ஆய்வு யாருக்கு போட்டிருக்காங்களோ அந்த ஆய்வின் தலைவர் எழுதுறாரு. இது இன்க்ரிமெண்ட் ரெஜிஸ்டர். அதுக்கு அடுத்தது நீங்கள் லீவு ரெஜிஸ்டர் பார்த்துட்டீங்க, லேட் அட்டண்டன்ஸு பார்த்துட்டீங்க. இப்போ பணியாளர்களுக்கு உள்ள ஒரு ஃபைலை நீங்கள் இப்போ கேட்டுட்டீங்க. நீங்கள் போனது என்ன? ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது. அந்த கிளார்க்கினுடைய ஃபைலு ஒரு வருஷத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது இப்போ ஒரு தபால் நீங்கள் கொடுக்குற தபாலுங்கிறது ஒரு அலுவலகத்துக்கு வரும்பொழுது சீல் வைக்கிறாங்க. அது எப்போ அலுவலக சீல் வைக்கப்பட்டதோ அந்த பேப்பர் என்ன ஆயிருக்கு? ஃபைலாக மாறி வருகிறது. ஃபைலாக மாறுதுங்கமான அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, 101. அப்போ 5/1/2025 101ங்கிற நம்பரு. அடுத்து 102, 103 ஒரு நாளைக்கு 10 ஃபைல் வந்திருக்கோம். அதில் 101லேருந்து 105 வரைக்கும் அந்த நம்பர் போடும்போது அடுக்கிக்குவாங்க. A1 கிளார்க்குக்கு, அடுத்தது A2 கிளார்க்குக்கு, A3 கிளார்க்குன்னு பிரித்து கொடுக்கும்போது அந்த 101ங்கிற நம்பரு 5ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. அந்த தபாலை 3 தினங்களுக்குள் அவர் நடவடிக்கை எடுக்கணும்ன்றது. எப்படி நம்ம வந்து ஒரு தபால் கொடுத்தா 3 தினங்களுக்குள் ஏற்பளிப்பு கொடுக்கணும்னு நம்ம உரிமையை கேட்குறோமோ அது மாதிரி ஒரு கிளார்க் அந்த தபாலை வாங்கினா இப்போ வெள்ளிக்கிழமை கொடுத்தா சனி ஞாயிறு போக திங்கட்கிழமைக்கு பதியணும், இல்லைனாலும் செவ்வாய்க்கிழமைக்கு அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய தன் பதிவேடு அப்படிங்கிறது பர்சனல் ரெஜிஸ்டர். அந்த பர்சனல் ரெஜிஸ்டரில் வந்து அவர் வந்து அன்னைக்கு தேதியை போட்டு அந்த நம்பரை போட்டு பதிவு பண்ணிடுவார். பதிவு பண்ணின உடனே அதில் என்ன கண்டென்ஸ் இருக்குன்னா, பொருள் திரு வீரபாண்டியன் என்பவர் தனது சர்வே நம்பருக்கு அளப்பதற்கு கோரியுள்ளார், அவ்வளோதான் கண்டென்ஸ் இருக்கும். இதுக்கு பிறகு அது ஃபைல் ஆயிடுது. இது டிஆரில் வந்ததுக்கப்புறம் பிஆருக்கு வந்துடுது. டிஆருங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ரெஜிஸ்டர், பகிர்மான பதிவேடு. பகிர்மான பதிவேட்டில் கையெழுத்து போட்டு வாங்கின கிளார்க்கு அவருடைய ரெஜிஸ்டரில் பதிவு பண்ணிடுறாரு. பதிவு பண்ணிட்டு வச்சுக்குவார். ஏன்னா நம்ம காசு கொடுக்க மாட்டோம். அப்போ ஆரம்ப நடவடிக்கை எப்போ எடுத்தாருன்னு நம்ம பார்க்கணும். சீரியல் நம்பர் 1 வந்து சீரியல் நம்பரு, 2 வந்து கடிதம் பெறப்பட்ட நாள், 3 வந்து கடிதத்துக்கு கொடுக்கப்பட்ட நடப்பு கட்டு எண்ணு, 4 பொருளின் சுருக்கம், 5 என்ன இருக்குன்னா முதல் நடவடிக்கை எடுத்த நாள், அடுத்த நடவடிக்கை தொடர் நடவடிக்கை எடுத்த நாள், கோப்பின் முடிவுத்தன்மை அப்படிங்கிறது அந்த பிஆர்ங்கிறது பர்சனல் ரெஜிஸ்டர். இதில் இவர் வந்து முதல் நடவடிக்கை எடுக்காததை நீங்கள் வரிசையாக கிடுகிடுன்னு 5 நிமிஷத்தில் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு கிளார்க்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு கிளார்க்கினுடைய பிஆரில் இன்னென்ன நம்பரில் இவர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அந்த ஃபைல்லாம் கொண்டு வரும். பேப்பராக வச்சுருப்பாங்க. ஃபைலுங்கிறது என்னன்னா, இந்த நம்பர் போட்டு வந்த கோப்பு ஆனதுக்கு பிறகு குறிப்பு கோப்பு அல்லது நடப்பு கோப்பு, அது என்னன்னா ரன்னிங் நோட் ஃபைல், குறிப்பு கோப்பு. இந்த கோப்பை குறித்த குறிப்புகளை எழுதக்கூடியது. இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டரில் வந்தாலும் குறிப்பு கோப்புன்னு ஒன்று டைப் அடித்து இந்த நாக்கையன் போட்டு பார் போட்டு A1 பார் 2025 அப்படின்னு போட்டதுக்கு பிறகு பொருள் அப்படின்னு எழுதி நாங்கள்லாம் வேலை செய்யும் போது கேவலமாக திட்டு வாங்கியிருக்கிறோம். ரெட்டிங்கில் எழுதும் பொருள் திரு வீரபாண்டியன் என்பவர் இந்த சர்வே புல எண்ணுக்கு பணம் செலுத்தி இருக்கிறார், அதை அளப்பதற்காக மனு செய்திருக்கிறார். இது மட்டும்தான் அதில் இருக்கும். அதுக்கு கீழே பா சா அப்படின்னா பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது, அல்லது பா ஆ பணிந்து அனுப்பப்படுகிறது. பணிந்து அனுப்பப்படுகிறது தான் நான் திமுறா போட்டுக்கிறேன். என்ன சமர்ப்பிக்கிறது? அன்னைக்கு வேலை பார்க்குற காலத்தில் இளமையாக இருக்கிற காலங்களில் ரொம்ப திமுறாத்தான் பணிந்து அனுப்பப்படுகிறது தான் போடுவேன். என்னை ஒரு கமிஷனர்லாம் கேட்டிருக்கிறாங்க, ஏப்பா பணிந்து சமர்ப்பிக்க மாட்டியா,
நான் வந்து ஒரு கமிஷனர் கையெழுத்து போடுறத அனுப்பப்படுகிறதுன்னு நீ போடுற, அடிச்சுட்டு சமர்ப்பிக்கப்படுகிறதுன்னு போடுறேன், ஏன் உனக்கு என்ன அவ்வளோ திமிராலாம் கேட்டிருக்காங்க. அப்போ சில அப்போ பணிந்து அனுப்பப்படுகிறது போட்டதுக்கப்புறம் இந்த கோப்பின் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு சர்வேருக்கு நகர அலுவலர் அவர்களுக்கு அனுப்புவதற்கு உத்தரவிற்காக இந்த 2 லைனை எழுதுறதுக்கு இவன் 30 நாள் எடுத்துக்கிட்டான்னா அப்போ அவனை நம்ம என்ன செய்யலாம்? அப்போ நம்ம அதை குறித்து எழுதுனதுக்கு பிறகு அவன் இதை எழுதுனத உடனே கண்காணிப்பாளர் ஒரு விசிட் பண்ணுவார், டெப்டி தாசில்தார் சர்வேருக்கு உடனடியாக உத்தரவு வழங்குவார். இதுதான் ஃபைல். இப்போ நோட் ஃபைலை பார்க்குறான், நடவடிக்கை எடுக்காததை எழுதி கொடுத்து இதை நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நம்ம அறிவுறுத்தலாம் இந்த சட்டப்பிரிவின்படி. சரி, இந்த இது வந்து இப்போ பிஆர் டிஆர் தபாலோடு போயிடுச்சு. இந்த தபாலுக்கு அந்த வீரபாண்டியனுக்கு ஒரு பதில் அனுப்பியிருப்பாங்கல்ல, உங்களுக்கு சர்வே பண்ணுவதற்கு நகர அலுவலர் சுப்பிரமணியன் என்பவர் அலோகேட் பண்ணியிருக்கிறார், வருகிறார் என்ற தகவல் உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு போட்டால் எதில் அனுப்புவாங்க? உள்ளூர் தபால் பதிவேடுன்னு ஒன்று இருக்குது, லோக்கலில் கொடுத்து கையெழுத்து வாங்குறது, அல்லது அஞ்சல் வழி பதிவேடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ கரெக்டாக நம்ம என்ன செய்யணும்? அஞ்சல் வழி பதிவேடை கொண்டு வந்து வையின்னு சொன்னோம்னா இவன் எழுதின தேதி 10/1 கையெழுத்து வாங்கியிருப்பேன், 30/1 டெஸ்பாச் கொடுத்துருப்பேன். அந்த 20 நாள் டிலே யாருக்கு? கிளார்க் என்ன சொல்லிடுவாரு, ஐயா நான் 10ஆம் தேதி வாங்கினோடனே நான் டெஸ்பாச்சுக்கு அனுப்பிட்டேன், அந்த டெஸ்பாச் கிளார்க் வந்து இதை அனுப்பாமல் தவறிட்டாங்க, அப்போ அந்த தவறை நம்ம சுட்டி காட்டலாம். இது சுட்டி காட்டுறதுக்கு இப்போ டெஸ்பாச்சில் வந்து 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஊட்டியிருப்பேன். இது சாதாரண தபால் ஒரு பேப்பர் போகுது, அதுக்கு எவ்வளோ வரும்? 5 ரூபா தான். இப்போ 6 ரூபா. இந்த இது ஏன் 25 ரூபாய்க்கு? நீங்கள் ஏன் இதை ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் போட்டீங்க? அவன் வந்து வில்லங்கம் முடிச்சவன் சார், அதனால் நாங்கள் 15 அனுப்புனோம். ரைட்டு, 15 அனுப்புனா ஒரு தபாலுக்கு எவ்வளோ வரும்? 30 ரூபா தானே வரும். எதுக்கு நீங்கள் 45 ரூபா ஸ்டாம்ப் அக்கௌண்ட்டில் எழுதியிருக்கீங்க? நம்ம கேட்கும் உரிமை அந்த இந்திய குடிமகனுக்கு இருக்குது, அது எழுதலாம். மொத்தத்துக்கு ஒரு ஆஃபீஸில் 1500 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கியிருக்காங்க, டெய்லியே கழிச்சிட்டு வருவாங்க. நீங்கள் பார்க்க போகிற அன்னைக்கு இருப்பு ஸ்டாம்பும் இந்த நோட்டில் இருக்கிறதும் சரியாக இருக்கிறதா என்று பார்க்கணும். சரியா இல்லைன்னா இந்த தேதியில் இவ்வளவு இருக்கு, இருப்பு இவ்வளவு இருக்க வேண்டும், ஆனால் கையில் இருக்கக்கூடிய ஸ்டாம்பு இவ்வளவுதான், எனவே இதில் ஏதோ முறையீடு நடந்திருப்பதாக தெரிய வருகிறது அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ ஸ்டாம்ப் அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு இந்த டெஸ்பாட்ச் முடிஞ்சது, இன்கிரிமெண்ட் முடிஞ்சது, சம்பள பதிவேடு முடிஞ்சது, வருகை பதிவேடு முடிஞ்சது. இது மாதிரியான ஜென்ரலாக இருக்கிற பதிவேடுகளை நீங்கள் எழுந்தாலே இவருக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்த ஒரு தன்னார்வலர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். சரி, நீங்கள் இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இந்த குறைபாடுகளுக்கெல்லாம் நீங்கள் அவங்ககிட்டே பேப்பர் வாங்கி அங்கேயே உட்காந்து கையில் எழுதி, நான்லாம் இப்போ போகிற இடத்துல என்னோடய ஐடியா காமிச்சு, சார் இது நான் ரிப்போர்ட் பண்ணோன்னா கொஞ்சம் டைப் அடித்து கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அவங்க நம்ம மேலே கடுப்பாக தான் இருப்பாங்க அலுவலர்கள். சரி நான் வெளியில் போய் அடிச்சுக்கிறேன்ட்டு வந்ததுக்கு பிறகு வித்தின் 3 டேஸ்க்குள்ள, ஏன்னா நம்ம 3 நாட்குள்ள அக்னாலஜ்மெண்ட் கேட்கும் உரிமை நம்மளுக்கு இருக்கும் பொழுது நம்ம ஆய்வு செய்ததே ஏன் நீங்கள் 30 நாளைக்கு வச்சுக்கிறீங்க? எங்கள் ஆளுகள்லாம் நிறைய ஈரோடு, திருச்சி, அவங்கெல்லாம் 3 நாள் அனுப்பிடுறாங்க. யாருக்கு அனுப்புகிறாங்க? அந்த பொது தகவல் அலுவலருக்கு கீழ்கண்ட விவரப்படி நான் ஆய்வு செய்தது கீழ்கண்ட விவரத்தை அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். 1, அலுவலகத்தின் வாசலில் நுழையும் பொழுது முதலே நம்ம பார்த்துறோம், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். லஞ்சம் வாங்குவது குற்றம், லஞ்சம் கொடுப்பது குற்றம், அந்த டிஎஸ்பியோடைய நம்பர் கரெக்டாக இருக்கணும். டிஸ்பிளே பண்ணலை எழுதலாம். அடுத்தது என்ன செய்யணும்னா, இந்த அலுவலகத்தின் பொது தகவல் அலுவலர் பெயர், பதவி விவரம், மேல்முறையீட்டு அலுவலர் பெயர் விவரம், அலுவலக தொடர்பு, தொலைபேசி எண் தெரிந்த பப்ளிக்கு தெரிகிற மாதிரி, பளிச்சம் தெரிகிற மாதிரி ஒரு பதாகை வைக்கப்பட வேண்டும். இந்த அலுவலகத்தில் அது நடைமுறையில் இல்லை. அலுவலகத்தில் நுழைந்தவுடன் மேலாளர் அல்லது கண்காணிப்பாளர் 2 தான் போஸ்ட்டு. வந்து சில ஆஃபீஸில் மேனேஜர் இருப்பாங்க, சில ஆஃபீஸில் சூப்பரண்ட் இருப்பாங்க. அவருக்கு சூப்பரண்ட் மட்டும் இருக்குது, மீதி எழுத்தர்களுக்கு பூரா A2, A3, A3ன்னு இருக்குது. நில அளவை குறித்த எழுத்தர் யார் என்பதற்கு அந்த A2 எழுத்தருக்கு தலைக்கு நேர இவர் நில அளவை பிரிவு, வருவாய் பிரிவு, பிறப்பு சான்றிதழ் கொடுக்கும் அலுவலர் அப்படிங்கிற ஒரு, அப்போதான் பப்ளிக்கு இது டிஸ்பிளே பண்ண வேண்டும். அது நமக்கு இதெல்லாமே எல்லா ஆஃபீஸுக்குமே ஜென்ரலாக எழுதலாம். இதுகளை எழுதிட்டோம்னா இது குறைபாடுகள் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச குறைகளை எழுதுனா யாருக்கு கொடுப்பீங்க? பிஐஓவுக்கு கொடுக்குறீங்க. இது மட்டும் பத்தாது, பிஐஓ வாங்கி எப்பயும் போல வழக்கம் போல வச்சுக்கிடுவார். அப்போ அந்த சம்பளம் கொடுக்கும் அதிகாரிங்கிறது அந்த அலுவலகத்தின் மேல்முறையீட்டு அலுவலர். வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் ஒரு காப்பியை கொடுத்துட்டு அவரும் பயப்படணும்னா அப்போ ஊரக துறையினோட நம்ம கலெக்டர் ஆஃபீஸுக்கு வரிசையாக கொடுக்கணும்.
இப்போ ரெவன்யூவாக இருந்தால் ஆர்டிஓ அல்லது சப் கலெக்டர், டிஆர்ஓ, கலெக்டருக்கு என்ன நீங்கள் மெயில் அனுப்பி பழகுங்க, காசே செலவு கிடையாது. அதே மாதிரி நகராட்சிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நகராட்சி ஆணையாளர், நகராட்சிகள் மண்டல நிர்வாக ஆணையாளர் ஒரு ஜேடி இருப்பார் 18 முனிசிபாலிட்டிக்கு ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் நகராட்சிகள் நிர்வாக இயக்குனருக்கு போட்டுட்டீங்கன்னு வைங்க. போட்டதுக்கு பிறகு தான் எங்களுக்கு இப்போ பதில் வருது. இந்த குறைகளை அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த குறைகளை உடனடியாக சரி செய்த பிறகு நேரடியாக விண்ணப்பதாரருக்கு அறிக்கையை சமர்ப்பித்து அலுவலகத்திற்கு ஒரு நகல் அனுப்புமாறுன்னு கேட்குறான். பார்த்தீங்களா, அவன் கிடுகிடுன்னு ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். எந்த அலுவலகத்துக்குள்ளே நீங்கள் போனாலுமே ஈவன் தோ சப் கலெக்டர் நான் கேட்டிருக்கிறேன், பதில் கொடுத்துருக்கிறாரு, வேர் இஸ் யுவர் ஐடி கார்டு கேட்கலாம். அதுக்கு தான் நம்ம இதை போட்டுக்குவோம். நாம் போடாமல் போயிட்டு என்னையும் ஒருத்தர் கேட்டாங்க, நீங்களே போடாமல் வந்திருக்கேன். புதுக்கோட்டையில் கேட்டாங்க அந்த அம்மா, கலெக்டர்மா சார் நீங்களே போடாமல் வந்துட்டு எங்களுக்கு இந்த நான் ட்ராயரில் வச்சுருக்கேன் சார், நான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன். இது வேற. ஆனால் ஒரு ஐடி கார்டோடு நம்ம போகும் பொழுது நம்மளுடைய பொறுப்புகள் என்ன, நான் எதில் இருக்கேன், 10 ரூபாய் இயக்கத்துடைய மாவட்ட செயலாளராக இருக்கேங்க, வந்திருக்கேன், முடிஞ்சு போச்சு. அப்போ போன உடனே இந்த இவ்வளவு சிரமப்பட்ட ஐடி கார்டு எதுக்கு சார் இதெல்லாம் கேட்குறீங்க? கலெக்டர் இருக்காங்க, நீங்கள் கலெக்டர்னு காரில் போகிறீங்க, ரைட்டு. 2 வீலரில் போகிறவங்க ஸ்டாஃப் ஒருத்தர் ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஆகிட்டா அவருக்கு முதல்ல பிளட்டு தேவை, அவங்க குடும்பத்துக்கு முதல்ல தகவல் சொல்லணும், ஆஃபீஸுக்கு தகவல் சொல்லணும். ஐடி கார்டு இருந்தால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குமா இல்லையா? நாங்கள் நெகட்டிவாக பேசுகிறோன்னு நினைக்காதீங்க, பாசிட்டிவாகவே எடுங்க. இதை போட்டுக்கிட்டு போகும்போதே எப்பா அவர் டிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காருப்பா, ஒரு மரியாதை இருக்கா? இதுக்காகத்தான் நம்ம பாடுபட்டு வாங்கின ஒரு இதை நீங்கள் ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க சொல்லி இன்றைக்கி நிறைய அலுவலகங்கள் ஐடி கார்டு போடுறாங்க. இதுங்களே நமக்கு இதெல்லாம் போட மாட்டாங்க, எழுதிடலாம். நான் எழுதிய கொண்டு போயிடுறது. நான் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தயார் பண்ணி 2J கலாய்வு என்கிட்ட யாருக்கு கேட்குறாங்களோ இது மாதிரி அப்ளிகேஷனை போட்டுருங்க, இந்தாங்க மாடல் வச்சுக்கிறங்க, எந்த அலுவலகமும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பண்ணுங்கள். இதுகளை பூரா நீங்கள் பாருங்கள். இதை விட்டுட்டு 1990 நடப்பு வரை அனைத்து பிறப்பு பதிவேட்டினா இதை வாங்கி நான் என்ன செய்ய போகிறேன் அது கேட்குறேன். இதுக்கப்புறம் ஐயா பல முறைகள் சொல்லியிருக்கிறாங்க, நீதித்துறை, காவல்துறை இது மாதிரி இதுகளை நீங்கள் கேட்கணும்னு கேட்காதீங்க, அது வேறு மாதிரியா பண்ணிக்கலாம். அதை வாங்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எஃப்ஐஆர் காப்பி யாருக்கோ உள்ளதை வாங்கி நீங்கள் உள் சம்பந்தப்பட்டது அவங்க இது 3ஆம் தரப்பினருடைய தகவல் வழங்க இயலாதுன்னு கொடுத்துருவாங்க, கரெக்டு. ஆனால் அதையே நம்ம எப்படி கேட்கலாம்னா, நான் ஒரு இந்திய குடிமகன், எனக்கு இது இந்த காரணத்திற்காக தேவைப்படுகிறது, இந்த சட்டத்தில் காரணத்தை தெரிவித்து நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் அதுக்கு தான் இந்த தீர்ப்புரை. இந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் ஐயா போட்டிருக்காங்க, ஒரு ஆயிரக்கணக்கான தீர்ப்புகள். இந்த மத்திய மாநில நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தகவல் ஆணையத்தில் கொடுத்திருக்கிற தீர்ப்பில் கும்பகோணம் நகராட்சியோ அல்லது கும்பகோணம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கோ இது வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு இருக்குது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் எனக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்கலாம். இப்போ இதை நம்ம கொடுத்ததுக்கு பிறகு நம்ம பதில் வந்துருச்சு, சரி செய்யப்பட்டதுன்னு வந்துருச்சு. அது நமக்கு ஒரு காப்பி கொடுத்ததுக்கு பிறகு ஐயா எனக்கு பதில் வந்துருச்சு, சரி என்ன செஞ்ச? பதில் வந்து நீ ஒரு தேங்க்ஸ் சொன்னியா, நாங்கள் ஆய்வு செய்தோம், உங்களுடைய அறிக்கை வந்தது, அறிக்கையில் குறிக்கப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட இந்த பொது தகவல் அலுவலர் பாராட்டுதலுக்கு உரியது. முதல்ல நீங்கள் குற்றச்சாட்டுகள் சொன்னீங்களே, பாராட்டுதலுக்கு உரியது அப்படின்னு எழுதிட்டு அந்த காப்பியை அவர் துறை சார்ந்த அனைவருக்கும் போடு. ஒரு காப்பியை நல்வினை ஐயாவுக்கு போடு. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? நம்ம போட்டால் தான் நம்ம என்ன செய்கிறோம், அதில் என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதில் நாம் இன்னும் எப்படி திருத்திக்கலாம். இப்போ நமக்கு எனக்கு எதுவுமே தெரியாது, இதில் பல குற்றங்களை அவர் இப்போ சொல்லுவார், நீங்கள் இப்போ சொன்னதுலேயே இதெல்லாம் திருத்திக்கிறேன். அப்போ பழக 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 எழுத 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 தான் நாம் இந்த சட்டப்பயிற்சியை முழுமையாக அடைய முடியும். அப்போ 2J கலாய்வுக்கு அப்ளிகேஷன் அனுப்புறது, 10 ரூபா பணம் கட்டி விண்ணப்ப கட்டணம் கட்டி நம்ம அனுப்புறது, அதுக்கு பிறகு நம்ம நாள் கேட்டது, 3 நபர்கள் எனக்கு உதவிக்கு வேணும்னு கேட்டது, அவங்க கொடுத்த உடனே எனக்கு இத்தனாம் தேதி நான் ஆய்வுக்கு வருகிறேன் என்று சொன்னது, ஆய்வு நாளன்று நான் கண்டறியப்பட்ட விவரங்கள்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுக்கறது, அந்த அறிக்கையின் மீது அவர்கள் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொன்ன பதிலை வாங்கின உடனே அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறது, அதை அனைத்து துறைகளுக்கும் தெரிவிப்பது, தலைமைக்கு தெரிவிப்பது, இதுதாங்க 2J. இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க, நல்லாவே செய்யலாம். தேவையற்றவைகளை அனாவசியமாக பக்கமாக கேட்டு நம்ம உங்களை சொல்லலாம். ஸ்டாம்பு சொன்னீங்க இல்லையா, என்ன மாதிரி ஸ்டாம்பு? ஆமாம், ஏதாவது கோர்ட் பேஸ் ஸ்டாம்புன்னு ஒன்று இருக்குதுங்க, அது பத்திர எழுத்தர்கள்கிட்ட டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட தான் இருக்கும்.
இப்போ அந்த 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 ஸ்டாம்பினுடைய மதிப்பு 10 ரூபா. ஆனால் அந்த 10 ரூபாய்க்கு உள்ள ஸ்டாம்பை வந்து நாம் போய் சப்ட்ரெஸரியில் வாங்கலாம். 100 ரூபாய்க்கு எனக்கு ஸ்டாம்பு கொடுங்கன்னு நான் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அவர் எஸ்டிஓ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க, இது வந்து பத்திரை எழுத்துறதுக்கு தான் கொடுக்க முடியும், உங்கள் நண்பர் யாராவது இருந்தால் வாங்குங்கிறாங்க. ஒரு நண்பர் மூலமாக சொன்னோம்னா அந்த பத்திரை எழுத்துறதுடைய பேரில் பதிவு பண்ணிட்டு 100 ரூபாய்க்கு ஸ்டாம்பு கொடுத்துறாங்க, நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் பத்திரை எழுத்துற நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா 11 ரூபாயிலிருந்து 13 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது தவறு, அது தவறு. ஆனால் பெட்டி கடையில் வாங்கி வச்சிருப்பாங்க. அவன் வந்து ஒரு 100 ரூபாயை போட்டு முதல் போட்டு அவன் ஒரு டாக்குமெண்ட் பிடிச்சி வாங்கி வச்சிருக்கிறத விற்கும் பொழுது 2 ரூபாய் கேட்கறானா கொடுத்துட்டு போகலாம்ங்கிறது வேற. ஆனால் 10 ரூபாய்ங்கிறது விண்ணப்ப கட்டணம். அது ஆன்லைனில் கட்டலாம், இல்லாட்டி ஸ்டேட் பேங்க்ல போய் கட்டணும்னா AAA ஒரு 506134 அது படித்த எங்களால் கூட அந்த கட்டத்துக்குள் அதை ஃபில்லப் பண்ணி அங்கே போய் கியூவில் நின்று கட்ட முடியல. சரி ட்ரெஷரியிலே கட்டிடலாம்னு போனால் ட்ரிப்ளிகேட் சலான், முப்புரதி சலான்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒன்று அவங்க ஆஃபீஸில் வச்சுக்கிடுவாங்க, 2 காப்பி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒரு நகலை நம்ம வச்சுக்கிட்டு ஒரு நகலை நமக்கு அனுப்புகிறோம், அதிலேயே நம்ம கட்டலாம். இதை எளிமைப்படுத்துவதற்காக கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பு, நம்ம தபாலுக்கு அனுப்புகிற ஸ்டாம்பு தனி, சம்பள பட்டியலுக்கோ அல்லது கடன் வாங்குறதுக்கு ப்ரோனோட்டுக்கோ வாங்கக்கூடிய அந்த ஸ்டாம்புங்கிறது தனி. அதுக்கு பேர் ரெவன்யூ ஸ்டாம்பு, அது 10 ரூபாய்க்கு சின்ன கலரில் இருக்கிறது. இது வந்து 10 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ ஒரு முனிசிபாலிட்டியில் அல்லது ஒரு பஞ்சாயத்தில், ஒரு டவுன் பஞ்சாயத்தில் பிறப்பு சான்று நகல் கொடுங்கன்னு கேட்குறீங்கன்னா 2 ரூபாய்க்கு அந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பு பண்ணணும். இப்போ 10 ரூபாய் 10 பொது தகவல் அளவில் இருக்கு நம்ம அனுப்பக்கூடிய மனுக்களுக்கு நம்ம அனுப்பணும்னா 10 ரூபா அனுப்பணும். இதையே நீங்கள் கோர்ட்டில் போய், அதாவது நம்ம லோக்கலில் இருக்கிற கோர்ட்டில் போய் பிராரததார் மனுதாரர் அப்படின்னு உங்கள் கோரிக்கைக்கு கூப்பிடுவாங்க. முதல்ல வந்து உட்காந்து தான் அந்த ஜட்ஜு கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு மனுவில் கொண்டு போய், ஐயா எனக்கு இந்த காப்பியெல்லாம் எனக்கு வேணும், போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது மாதிரி எல்லாருக்கும் முனிசிபாலிட்டியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனுவை எழுதுனீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஸ்டாம்பு ஓட்டுறதுக்கு 20 ரூபா வரும். அந்த 20 ரூபாயை பார்த்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் ஒரு பக்கத்துக்கு இவ்வளவு இடம் நீங்கள் அதிகமாக இருக்குது, இன்னொரு 10 ரூபாய்க்கு ஸ்டாம்பு ஓட்டுருக்குன்னு திருப்புவாங்க. நீங்கள் பண்ணினீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மனுவுக்கும் கட்டணம்னு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து 10 ரூபாய்ங்கிறது இந்த ஸ்டாம்பு, அந்த ஸ்டாம்ப் கோர்ட்டு ஃபீஸ் ஸ்டாம்ப், அதுதான் நம்ம ஓட்டலாம். மற்ற ஸ்டாம்பு ஓட்டுனா செல்லாது. முக்கியமான கேள்விங்க, இப்போ ஒரு இதுக்கு போகிறோமோ கலாய்வுக்கு போகிறோம், அங்கே ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு, அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? சரியான ஒரு இதை சொல்றாங்க. உங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளும் உங்களுக்கு எதிர்த்தரப்புல அந்த அலுவலகத்தில் உங்களை வந்து தாக்குவதற்கு அல்லது இந்த தகவல்களை கொடுக்கக்கூடாது என்பதற்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு தெரியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முன்னக்கூடிய காவல்துறைக்கு ஒரு மனு கொடுக்கலாம். இடித்து உரைப்பார் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று முல்லைவேந்தன் ஐயா ஒரு புக்கில் எழுதுனது நான் குறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் எஸ்பி திருப்பூருடைய எஸ்பியே கேட்டாங்க, இந்த இடித்து உரைப்பார் பாதுகாப்பு சட்டம் என்ன எனக்கு தெரியாதுங்க, ஒரு புஸ்தகத்தில் இருக்குங்க, நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுங்க போலீஸ்லாம் சொன்னால். அப்படி பல சட்டங்கள் இருக்குது. நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு இருக்குது. ஒரு வரியை எழுதி ஆய்வாளர்கிட்ட கொடுத்துட்டு நான் இதுக்கு மாதிரி போகிறேன், எங்களுக்கு நீங்கள் தக்க பாதுகாப்புகளை கொடுங்க. அந்த அலுவலகத்தில் ஒரு பஞ்சாயத்து போர்டு, ஒரு பஞ்சாயத்து போர்டுக்கு கள ஆய்வுக்கு நான் இந்த பஞ்சாயத்து போர்டுக்கு போகிறேன். ஆனால் அந்த உதவி பொது தகவல் அலுவலர் என்பது துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் கொடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் தலைவர் வந்து அடாவடித்தனமாக உள்ள நுழையக்கூடாது, நீ ஒரு ஆள் தானே மனு போட்ட, மீது பேரெல்லாம் வெளியே போகிறாரு, எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாதுகாப்பு கொடுக்கலாம். ஜென்ரலாகவே ஒரு மனு கொடுக்க முடியுமா கேட்குறோம். ஜென்ரலாகவே நான் அலுவலகத்துக்கு போகிறேன், இதுக்கு ஒரு தக்க பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை நம்ம கொடுக்கலாம். ஆனால் காவல்துறையில் என்னன்னா இருக்கக்கூடிய காவலர்கள் பணி சொல்லியில்லை, என்னையா இதுக்கெல்லாம் போட்டு எங்களை போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஃபோனில் சொல்லிடுறேன், சோமியா ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மான் பண்ணிக்கிறேன். இல்லைப்பா, ரெண்டாவது வந்து பஞ்சாயத்தில் வந்து இப்போ போகிறோம்னா யார்கிட்ட பஞ்சாயத்து துணை செயலாளர் யாரும் காவல்துறையில் காவல் ஆய்வாளர் நம்ம ஒரு லெட்டர் கொடுக்குறோம், எனக்கு பாதுகாப்பு கொடுத்து கொடுக்காம அடிபட்டுட்டோம்னா காவல்துறை பதில் சொல்லணும். 10 ரூபாய் இயக்கத்தினுடைய தலைமைக்கு பதில் சொல்லணும். அவன் தான் ஒரு பதில் கொடுத்தால எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, நீங்க ஏன் சார் கொடுக்காம இருக்கீங்க கேட்குறாங்கல்ல, அதுக்கு நமக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நம்ம தாராளமாக கேட்கலாம். சொல்ல பண்ணணும்னு நம்ம கேட்கல, நாங்கள் இது கேட்டிருக்கிறோம், இது என் சம்மந்தப்பட்டது, ஆனால் அவங்க கொடுக்க முடியாதுங்கிறாங்க.
அதனால என்னை அடிக்கணும்னு வச்சிருக்கிறாங்க, கேள்விப்பட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஓரலாக சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு போனால் நமக்கு ரொம்ப சொல்றேன். கள ஆய்வில் இது ரொம்ப முக்கியம். சும்மா நீங்க பாட்டுக்கு இதை சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ரோடெல்லாம் வந்து உங்களுக்கு பிக்லிங் பண்ணி அந்த எல்லாத்தையும் எடுத்ததுக்கு பிறகு அதே லெவல்ல தான் போடணும்னு சொல்லி ரூல் சொல்லுது, அமைச்சர் சொல்றாரு, எல்லாம் இருக்கு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, இப்படியே எடுத்து விட்டுட்டு அது மேலேயே போடும்போது இவங்க உயரம் வைக்கிறது, வாசப்படி தப்பா போயிடுது. இவங்க போய் உங்களுக்கு விழுந்துருக்காரு போய் கேட்கும் பொழுது சில சட்ட சிக்கல்கள் அதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எந்த கட்டணமும் கிடையாது. கள ஆய்வுக்கு நீங்க அது வந்து என்னன்னா அது ஒரு மணி நேரம் இலவசம். 1 மணி நேரம் இலவசத்துக்கு அப்புறம் நீங்க ஆய்வு செய்யற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 ரூபாய் வீதம் நம்ம பணம் கட்டலாம். அவங்ககிட்டயே அந்த அவங்க ட்ரெஷரிலேயே கட்டி நம்ம ரசீது வாங்கிக்கலாம், இல்லாட்டி நம்ம இந்த ஹெட்ல கட்டி நம்ம கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். ஆனா ஒரு நாள் தான் அலோவ் பண்றாங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் நாங்க கேட்டு 2 நாள் கொடுத்துருக்காங்க. 2 நாள், இந்த 2 தினங்கள் நீங்கள் ஆய்வு செய்யலாம்னு தபால் இருக்குது. இப்ப நான் அதை காப்பி கொடுத்துருக்கேன். ஐயா, திருப்பூர் கலெக்டர் ஆபீஸ்ல 2 தினங்களுக்கு 3 நபர்களுக்கு அனுமதி கொடுத்த லெட்டர் இருக்கு. திருப்பூர் கலெக்டர் ஆபீஸை காட்டிலும் உங்க ஆபீஸ் என்ன பெருசா? நீங்க இதை சொல்லுங்க, இல்லாட்டி நான் சட்டம் சொல்றது வந்து துணைக்கு ஒருவரும், வீடியோ எடுப்பதற்கு ஒருவரும், மொழிபெயர்ப்பாளர் ஒருவரையும் அழைத்து செல்லலாம். சட்டம் 3 நபர்கள் உடன் போகலாம். முடியாதுன்னா 2 நபர் கட்டாயம் கொடுத்தான். மொழிபெயர்ப்பாளர் நீங்க தமிழ் தானே, நீ தமிழ் அனைவரும் தமிழ்நாடு என்ன கேரளா மனுவா பாக்குறீங்க கூட கேட்ட ஆய்வு பண்ணும்போது அதனுடைய நகல்களை எப்படி வாங்கணும்? நான் எனக்கு என்னென்ன கோப்பினுடைய நகல்கள் எனக்கு வேணும். நம்ம போட்டோ எடுக்கிறது தனி, பேப்பர்ல எழுதி ஆக்காயன் ஏ1 கோப்புல இந்த கோப்பு வித்து குறிப்பு கோப்பு. குறிப்பு கோப்புங்கிறது அவர் முதல்ல எழுதினார், கிட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாரு, அதில் உத்தரவுகள் போட்டிருப்பாங்க. ஒரு அலுவலர் நிறுத்தி வைக்கலாம் பாரு, எல்ஓ போடுவாரு, ப்ளை ஓவர், எத்தனை நாளைக்கு 15 நாளைக்குன்னு போட்டுப்பாரு. அப்போ 16வது நாள் அந்த கிளார்க்கு அந்த ஃபைலை எழுதியிருக்கிறோம். நான் எழுதலை, மெமோ வாங்க, நான் எழுதலை. 16வது நாளெல்லாம் எழுதாம 1.5 மாசமெல்லாம் பேசாம வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் இந்த இதுக்கு மட்டும் நம்ம ஒரு பக்கத்துக்கு 2 ரூபாய் வீதம் நம்ம அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம கட்டிவேன் கட்டாயமா. ஆனா 2J கலாய்வுக்கு நீங்க கேட்டு உரிய காலத்திற்கு கொடுக்கலைனாக்க நம்ம அந்த சட்டப்பிரிவுப்படி எனக்கு இலவசமா கொடுன்னு கேட்கலாம். இப்ப நம்மளுக்கு கலாய்வுக்கு போறதுல அவங்க எது பண்ணலாம் நம்ம தரணும். ஆமா, இதே 30 days கூட கொடுத்தாங்க. நம்ம போட்ட மனு அவருக்கு கிடைத்து அல்ல. இணைய நண்பர்களே, நம்முடைய பயிற்சி வகுப்பிலே சிறப்பு அழைப்பாளர் வழங்கக்கூடிய தேவரிப்பாக்கம் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரர் MD அஜய்குமார் அவர்களுக்கு 10 ரூபாய்க்கு சார்பாக நினைவு பரிசளிக்கின்றோம். 10 ரூபாய்க்கு மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் பரிசளிக்கிறார், புத்தகத்தை பரிசளிக்கிறார். அது நகல் இருக்கு இல்லையா, நகலுக்கு ஒரு பக்கத்துக்கு 2 ரூபாய். அந்த நகல்ல நம்ம இன்னைக்கு கலாய்வுக்கு போறோம், இன்னைக்கு டேட் என்ன 12ஆம் கலாய்வுக்கு போறோம். இன்னிலிருந்து எத்தனை நாள் நம்ம எழுதி கொடுத்ததுல இருந்து 3 days கொடுக்கறப்பே நம்ம பதில் கொடுத்துடலாம். ஆனா கொடுக்க மாட்டாங்க. அதை லேட் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இலவசமா கொடுக்க 30 நாள் கொடுக்கலாம். கலாய்வு 30 நாள். ஆமா, நாங்க அது மாதிரி பழனியில வாங்கிட்டோம். 30 நாளுக்குள்ள நீங்க கொடுக்கலாம் சார். சட்டத்தை மதிக்க தவறியவர் மீது கடுமையான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிற ஒரு மனுவை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவோம். என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது என்னன்னா, ஒரு நம்ம என்ன கேட்கணும்னு நினைச்சுக்கோம் அதை மட்டும்தான் கேட்கணுமே ஒழிய அங்க போய் உட்கார்ந்துருக்கு தேவையில்லாத விவகாரங்கள், தேவையில்லாத விஷயங்கள். 10 ஆண்டுகளுக்கு உள்ளதை கூட 10 ஆண்டுகளுக்கு இந்த மார்க்கெட்டு எவ்வளவு லீஸ் விடப்பட்டது, அதனுடைய கோப்புகள் போறா கூட ஒரு கணக்கு என்ன நீங்க வாடகை நிர்ணயம் பண்ணீங்க அதெல்லாம் கூட அப்படிங்கிறத போட்டு மன உளைச்சலை நம்ம ஏற்படும்.
உனக்கு தேவை உன்னுடைய 10ஆம் நம்பர் கடை. அந்த கடைக்கு என்ன போட்டி வந்துச்சு, எத்தனை பேர் அவங்களா வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்கன்னு நீ தெரிஞ்சுதான் நீ உள்ள போயிருக்கீங்க. அப்ப உன்னுடைய உயிருக்கு உடமைக்கு பாதுகாப்பு நீ இதெல்லாம் கேட்க என்ன ஆகுதுன்னா உங்களை ஏதாவது கார்னர் பண்ணணுங்கிறது அரசு அலுவலர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை நம்ம தவிர்க்கணும், கட்டாயம் தவிர்க்கணும். இப்ப தேவையில்லாததை போய் நீங்க கேட்டுக்கிட்டு ஒரு இடத்துல கேட்டுக்கிறாங்க, இந்த மணல் குவாரியினுடைய உச்சியிலிருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு எடுத்திருக்காங்க, எனக்கு நீ அளவு கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்க முடியும்? தினம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா சொல்றாரு, இதெல்லாம் நீங்க விட்டுருங்க. அரசியல் சார்ந்தது, அரசியல்வாதிகள் சார்ந்தது, நம்மளால தீர்க்க முடியாத பிரச்சனைகள்ங்கிறது இருக்குது. 10 ரூபா வந்து ஒரு பாட்டிலுக்கு கூட வச்சுக்கிட்டா ஒரு நாளைக்கு எவ்வளவு விற்குது? தமிழ்நாடுக்கு பூரா போட்டு வாங்கி நீ என்ன செய்யலாம்? இதை நான் கல ஆய்வில் கேட்பேன். எங்கே போய் டாஸ்மாக் கடைகள் இந்த நகர எல்லைக்குள், இந்த காஞ்சிபுரம் நகர எல்லைக்குள் எவ்வளவு இருக்குது, தாலுகாக்குள் எத்தனை இருக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸு, எவ்வளோ ஆகுது, இதில் எவ்வளோ வரி கேட்டுக்கீங்க, இது கேட்டீங்க. இதைகளை நீங்கள் கேட்காதீங்க. உனக்கு என்ன தேவை, நீ தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறியா? நிறையா இருக்குது. கவர்னருக்கு எழுது, ஐயா வயது ஆளுநர், தமிழ்நாடு ஆளுநர் அவர்களே, எனக்கு கீழ்கண்ட விவரங்களை தெரிவிக்கணும். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து தங்களுக்கு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட மனுக்களின் விவரத்தை தெரிவிக்க அவன் வாங்கி வச்சிருக்கிறாரு ஒருத்தர். அவருக்கு அதிகாரம் இருக்குங்கிறாரு. அது கோர்ட்டில் போய் அது வேற, நீ கேளு. இது மாதிரி கேளுங்கப்பா. அதை விட்டுட்டு ஒரு பஞ்சாயத்து போர்டில் போய் உட்காந்துட்டு 31 பதிவேடுகள் இங்கே இல்லை என்ன செய்யப்படும்? உனக்கு என்ன தேவை? என்னுடைய வீட்டுக்கு இவ்வளவு வரி போட்டுருங்க, பக்கத்து வீட்டுல இவ்வளவு வரி இருக்குது, எனக்கு வேணும்னே கூட போட்டிருக்கு, அது உன்னுடைய கன்டென்ஷன். ஆனால் இப்பயும் சொல்றான், நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, ஊராட்சிகளில் ஒரு வரி விதிப்பு போடப்பட்டுள்ளது என்றால் அந்த வரி விதிப்பை குறைக்கும் அதிகாரம் யாருக்கு? நீ வந்து கம்பேரிஷன், இதுக்கு இவ்வளவு இருக்கு, இதுக்கு இவ்வளவு கம்பேரிட்டிவ் பண்ணும் அதிகாரம் உனக்கு இருந்தாலும் அந்த கம்பேரிட்டிவ் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்னா, ஐயா கூட போட்டீங்க, இனிமேலாவது அடுத்த ரிவிஷன் வரும்போது எனக்கு அதுதான் நீங்க சொல்ல முடியுமே ஒழிய அதை போய் நீங்க கேட்டுக்கிட்டு வீட்டு பண்ணிட்டு கலாய்வுல போய் வரிசையில் 12ஆம் நம்பர் வீடு என் வீட்டை காட்டலாம். ஏன்னா நீ உள்ளூர்காங்க, என் வீடு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, எனக்கு 300 ரூபா வரி போட்டிருக்காங்க. 13ஆம் நம்பர் வீடு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு, அவருக்கு வந்து 200 ரூபா போட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை கொடுத்து வீண் மனஸ்தாபங்களையும் வீணான ஒரு விவகாரங்களையும் நீங்க கேட்டுக்கலாம். உனக்கு தேவையை மட்டும் நீ கேளு. இந்த மாதிரி போட்டிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ண உனக்கு பதில் கொடுப்பாங்க. ஐயா உனக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1.80 பஞ்சாயத்துக்கு தமிழ்நாடு கூட வந்துருச்சு. அப்போ ₹1.80 வீடா உன் வீடு தரசு வீடுனா உனக்கு போட்டிருக்கிற வரி விதிப்பு கரெக்டுன்னு சொல்லிட்டு உதவி இயக்குனர் ஊராட்சியில் ஒரு பதிலை கொடுக்குறாரு. நீ ஏன் போய் பஞ்சாயத்து பிரசிடென்ட் போய் அந்த பஞ்சாயத்தில் போய் கலாய்வில் போய் நீ ஏன் வம்பு பண்ணணும்? இது வம்பு பண்ண வேண்டாம். ஒன்று, அதிகமான கேள்விகளை அதிகமான இதுக்கு ஒரு நாளுங்கிறது எதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, நீ ஒரு நாளுக்குள்ள உனக்கு தேவையை நீ பூர்த்தி செய்துங்கிறத, அதுக்காக நீ ஊர்ல உள்ளதை பூராத்தையும் பார்க்கணும் வைக்கணுங்கிறத அவாய்ட். தத்துவாயத்தில் கலாயில் போகும்போது என்ன செய்ய சொல்லி நமக்கு சொல்லியிருக்காரு. நாணயம் காக்கப்பட வேண்டும், அவர்களிடம் வம்பு வழக்குகள் பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்ன தேவையோ தேவையை மட்டும் நீங்க கேட்டு பூர்த்தி செய்து கொண்டு ஐயா போயிட்டு வரான்னு சொல்லிட்டு மரியாதையை வந்துக்கிறங்க. அதுல குற்றம் குறைகளை நீங்கள் கண்டுபிடித்தா, ஐயா இப்படியெல்லாம் இருந்துச்சு, எனக்கு நான் கொஞ்சம் வேகமா எழுதியிருக்கேன், எழுதாது. உங்களுக்கு மாவட்டத்தில் இருக்காங்க, மாநிலத்தில் இருக்காங்க, பல வழக்கறிஞர்கள் நம்மளுக்காக யோசனை சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களை கேட்டு தத்துவாயத்துல இருந்து ஒரு பெட்டிஷன் போட்டு போறாங்கன்னா பொது தேர்தல் போது தெரியப்பட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? எந்த வகைக்கு தெரியப்படணும், போயிட்டு வந்த பிறகு தெரியப்பட்டுமா, போறதுக்கு முன்னாடி தெரியப்பட்டுமா? போறதுக்கு முன்னாடியே ஒரு கார்டு அவர் என்ன கேட்கிறார், வாட்ஸ்அப்ல செய்தி போடுறாரு. பார்த்துட்டு அதனுடைய தன்மையை பார்த்துட்டு நீ மணல் குவாரி கேட்காதேங்கிறத கேட்டீங்கன்னா ஐயா கேட்காது, விட்டு நாங்க பார்த்துக்கிறோம். உன் ஊர்ல உள்ள பிரச்சனையை நாங்க பார்த்துக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய ஊர்ல நான் கேட்கும் பொழுது நான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எனக்கும் ஒரு லேண்ட் அளக்கும் போது தகராறு ஆயிடுது, பிரச்சனை ஆயிடுது, நடவாதி இல்லை, ஆக்கிரமிப்பு அகற்றுங்கிறேன். அதை இவனை கேட்டா பஞ்சாயத்து யூனியன்கிறான், பஞ்சாயத்து யூனியனை கேட்டா தாசில்தார் இருக்கிறாங்க. இப்ப இதுகளை நீங்கள் கலட்டி விட்டுட்டு போகணும்னா நீ விட்டு நாமக்கல்ல இருக்கிறவரை நான் போட சொல்றேன். யார் வேணாலும் கேட்கலாம்ல, நான் உனக்கு சால்வ் பண்ணி தரேன். அப்ப நீ தலைமைக்கு சொன்னாதானே தெரியும். தலைமைக்கு நீ முன்னாடி சொல்லணும். போயிட்டு வந்து திரும்பி போட சொல்றாரு. போயிட்டு வந்து நீ பாதுகாப்பு சொல்றாரா? பாதுகாப்புக்காக இல்லை, உன்னுடைய ஸ்கில், உன்னுடைய திறமை என்ன, அடுத்து நீ எப்படி வளரணும், நீ கேட்டிருக்கிற வரைக்கும் சரி. நானே சொல்றேன்னா எங்களுக்குள்ள தவறுகளை எங்களுக்குள்ள திருத்தங்கள் பண்ணுவதற்கு மாநில தலைமையானது ஒரு உரிமையை எடுத்து நம்மளை வழிநடை
அதனால போயிட்டு வந்து நம்ம தெரிவிக்கணும். முன்னாடி சொல்லிட்டு போகணும். ஆமா, இந்த அளவுக்கு போறதுக்கு தலைமை தெரிவிச்சு ஒன்னு தெரிவிச்சு வாட்ஸ்அப்புக்கு தகவல் சொல்லிட்டு போகணும். அப்பா அவர் சொல்லுவாரு, இப்ப நான் சொல்லும் போது ஒண்ணு விட்டுட்டேன், ஐயா அங்க அடிக்கிற மாதிரி வந்துட்டேன், என்ன செய்வீங்கன்னு கேட்டாருல்ல. அப்பா அவர் என்ன சொல்றாரு, இந்த ஊர்ல பிரச்சனை இருக்கா, நீ போனீங்கன்னா வம்பு பண்ணுவாங்களா? ஆமா. அப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆய்வாளருக்கு ஒரு தபால் கொடுத்தோம். அந்த தபால் எப்படி கொடுக்கணும், உன்னுடைய லெட்டர் கிட்ட இருக்குதா அதுல நீ மனு கொடுக்கும் போது வெள்ளப்பா பண்ணக்கூடாது, அது வேற. ஆனா நீ இன்னாருங்கிறத, நான் 10 ரூபாய் இயக்கத்தினுடைய ஆர்டிஐ ஆர்வலர் அல்லது எந்த இயக்கத்துல இருந்தாலும் நான் ஒரு ஆர்டிஐ ஆர்வலர், சமூக ஆர்வலர், நான் இந்த மாதிரி கேட்டிருக்கிறேன், ஆய்வுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, அந்த லெட்டர் காப்பி நான் இதில் வச்சிருக்கிறேன், அதையும் கொடுத்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்கிற வார்த்தையை யார் சொல்லுவா? பெரிய தலைமை ஆசிரியர். அவர் சொன்னாதான் கேட்பாங்க. நம்ம காவல் நிலையத்தில் போடும்போது நம்ம 10 ரூபாய்க்கு பொறுப்பு போடணுமா? தாராளமாக போடலாம். போட்டோம்னா அது ஒரு மதிப்பு. அதனுடைய மதிப்பு மரியாதையும் எங்க வருது அப்படின்னா, அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு அசோசியேஷன், ஒரு பெரிய நிறுவனம், திருவை இயக்கத்தில் இருந்து ஒரு ஆர்வலர் கேட்கிறாப்பா என்னன்னு போய் பாருங்க, இல்லாட்டி இன்ஸ்பெக்டராவது பேசி சார் நீங்க எதுவும் ஒப்பு வச்சு விலங்கத்தை பண்ணிடாதீங்க அப்படிப்பாங்க. இதுல பல விஷயங்கள், அதாவது பிடிக்கலைன்னு சொல்லிட்டா ஈஸியா நம்மளை கார்பரேட் பண்றதுக்கு 2 வழிகள் இருக்கு. பிசிஆர் கொண்டு போயிடலாம். இவர் வந்தாரே, ஒரு சாதாரண பஞ்சாயத்து தொழிலாக இருக்கா, அவனை வச்சு என்னை இப்படி இந்த மாதிரி என்ன பேசினாரு முடிஞ்சு போச்சு. அப்புறம் இனி அதுல தொங்கி எடுக்கிறியா? இல்ல, இது வந்து பொதுச்செயலாளர் வழிகாட்டுற வச்சுங்க. விசார கேஸ் எப்படி போடணும், ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுருக்காரு, அதெல்லாம் வழிபட்டுவாரு. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு பாதுகாப்பு நம்ம வாட்ஸ்அப் இப்ப காவல் நிலையத்தை ஆய்வு பண்ணலாம்னு சொல்லிட்டு பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி சொல்லுங்க. காவல் நிலையத்தை ஆய்வு செய்வதற்கு நம்ம போறோம்னா, நம்ம இதே மாதிரி மனு கொடுத்துட்டு காவல் நிலையத்துக்கு எங்க மனு கொடுக்கணும்? காவல் பொது தகவல் அலுவலர்னு சொல்லி யாரு பொதுல யார் காவல் நிலையத்துக்கு பொது தகவல் அலுவலர் வந்து நம்ம டிஎஸ்பி ஏடிஎஸ்பி இல்ல ஏடிஎஸ்பி மேல்முறையீட்டு அலுவலர், எஸ்பி ஆஃபீஸ் ஏடிஎஸ்பி பொதுல அப்ப அப்பீல் அப்ளை பண்ணி எஸ்பி உதவி ஏடிஎஸ்பி பொதுல பிஐஓ மேல அப்பீல் வந்து எஸ்பி. இதை கொடுத்துடலாமா? இந்த மனுவை அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கொடுத்த உடனே அந்த மனு எந்த ஒரு இது கொடுத்தாலும் நேராக டிஎஸ்பிக்கு வரும். டிஎஸ்பி அந்த கன்சல்ட் போலீஸ் ஸ்டேஷனுடைய எதுங்க இப்போ நீங்க தகவல் சொல்றீங்களா? ஆர்டிஐ மூலம் கேட்கல, மத்த மூலம் கேட்கல. இல்ல ஆர்டிஐ மூலம் நம்ம ஆர்டிஐ மூலம் ஆன்லைன்ல கேட்கறாங்க. ஆர்டிஐ மூலம் ஆன்லைன் கேட்கலாம் சார். ஆர்டிஐ மூலம் ஆன்லைன் ரொம்ப லேட்டா இருக்கும். அதனால வந்து நீங்க 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டு பொது தகவல் அலுவலர், மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் போட்டு வேண்டாம். அது டிஎஸ்பி ஏடிஎஸ்பி மாவட்ட காவல் அலுவலர் என்ன மாவட்டம் அதை போட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், நீங்க எந்த காவலருக்கு கேட்கறோ அந்த காவலருக்கு அனுப்பிடுவார். டிஎஸ்பி ஆஃபீஸ் மூலமா அனுப்பிடுவார். அது டிஎஸ்பி ஆஃபீஸ் மூலமா அந்த இன்ஸ்பெக்டர் மூலமா அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு போயிடும். அவங்க உங்களை வர சொல்லி ஒரு டேட்டு கொடுப்பாங்க. நீங்க போய் இதே மாதிரி பார்க்கலாம். இப்பயே சொல்லுவோம், சிசிடிவி கேமராவை கேட்க வேண்டாம். ஐயா பல முறை சொல்லியிருக்காங்க. சில உத்தரவுகள் கேட்கலாம்னு இருக்குங்கிறது வேற. உங்களுக்கு என்ன தேவையோ அதை எப்படி கேட்கணும்னா, இத்தனாம் தேதி பதிவான விவரங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டியிருப்பதனால் அதனுடைய நகல் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். நிறைய வழிகள் முறைகள் இருக்குது. நம்ம காவல் நிலையம்ங்கிறத மறந்துருங்க. நான் என்னைய பொறுத்தப்பட்டு சொல்றது, ஐயாட்ட கேளுங்க. உங்களுடைய வழக்குகள் சம்பந்தப்பட்டதுல உங்களுக்கு பொய்யான ஒரு சாட்சிகள், பொய்யான ஒரு வழக்குகள் கொடுத்துருக்குறாங்க, அதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு போகலாமே ஒழிய அதை வச்சுக்கிட்டு நம்ம ஜெனரலா ஒரு ஆபீஸ்க்கு போற கல ஆய்வுங்கிறது என்னுடைய கருத்து. என்னைய பொறுத்த மட்டும் அதை நம்ம அவங்கள மறைச்சிக்க வேண்டாம். மறைச்சிக்கிட்டதுனால என்னன்னு தெரியுமா? மறைச்சிக்கிட்டதுனால எனக்கு 73 வயசாச்சு. என்னோட டிரைவிங் லைசன்ஸு 2 வீலருக்கும் காருக்கும் செத்து போச்சு. இப்போ நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியல. நான் ஒரு வண்டியில் போகிறேன், ஹெல்மெட் என்னால் போட்டுட்டு போகிறதுக்கு முடியல. காரணம் என்னன்னா, என்னால் பழகலை அதை போட்டுக்கிட்டு. அதனால் நான் போகும்போது என்னை சார்ஜ் பண்ணணும்னு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக நான் என்ன செய்யறேன்னா, ஒரு தாசில்தாரை பிடிச்சி ஒரு மண்டையில் ஒரு ஹெல்மெட்டை போட்டு டிவிஎஸ்க்கு டிவிஎஸ் 50க்கு டிரைவர் போட்டு ஓட்டுற இந்திய குடிமகன் நான் ஓடுறேன். ஏன் தெரியுமா? எனக்கு என் மேல அந்த அளவுக்கு வெறுப்பாகி போச்சு. இது எதுக்கு உங்களுக்கு? காவல்துறை பாதுகாப்பு இருக்குது. 10 ரூபாய் பாதுகாப்பா. நான் சட்டத்தை மீறி போகும்போது ஐயா சொல்லுவாரு, ஹெல்மெட் போடல, பயணம் கட்டுக்காங்க. இது தேவையா நமக்கு? இது வேற. சட்டத்தை மீறும் பொழுது 10 ரூபாய் இயக்கமானது கை கொடுக்காது, உறுதியா கொடுக்காது. நீ ஹெல்மெட் போட்டுட்டு போயிருக்கலாம், நீ போடாம போய் அவருக்கு வாக்குவாதம் பண்ணுறது தப்பு.
பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்குன்னா நம்ம சொல்லலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன்னு, அதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை நீ கட்டு அப்பதான் படம் அப்படின்னு சொல்றது அது வேற. ஆனால் நாம என்ன நம்ம முதல்ல நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டு தான் நம்ம செய்யணும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஐடி கார்டு போட்டுட்டு போனால் தான் உங்கள் ஐடி கார்டு ஏன் போடலைன்னு கேட்க முடியும்னு சொன்னேன். இதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்தணும். இது ஒரு மிகப்பெரிய நமக்கு கிடைத்த 2வது சுதந்திரம், பகலில் கிடைத்த 2வது சுதந்திரம். இது யாருக்குமே இந்த அவேர்னஸ் கிடையாது. அதுக்காக ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஐயா அனுமதியோட நான் தான் கொடுத்தேன். யார்கிட்ட தலைமை தகவல் ஆணையத்தை கொடுத்து கல்லூரி பள்ளிகளில் இது பாடப்புத்தகம் ஆக்கணும்னு சொன்னால் எனக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க. எடுத்துட்டு வர்றதுக்கு முடியாம வந்துட்டு மன்னிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி உங்களுடைய 10 ரூபாய் இயக்கத்தினுடைய கோரிக்கைகள் 1, 7, 9, 11 மட்டும் அரசுடைய கவனத்திற்கு நான் கருத்துரு அனுப்பியிருக்கிறேன். மீதி என்னன்னு சொன்னா, நான் உணவு வேணுங்க, மெஸ்ஸு வேணுங்க, இங்க இருந்து சாப்பிட போறதுக்கு இல்லைங்க, நாங்கெல்லாம் வந்தால் வெளியூர்ல இருந்து வந்தால் ரூம் போட்டு தங்குறதுக்கு 1500 ரூபா வருது. எனவே வெளியூர் நபர்கள் வந்தால் இங்கே தங்கி இங்கே வந்து குளிக்கிறதுக்கு ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு ஒரு ரூம் வேணும்னா நல்லா தான் கேட்டாரு. இதெல்லாம் கேட்பீங்க. அப்புறம் காலனிக்கு கூட ஒரு ஆள் வேணும்னு கேட்பீங்களா? 10 ரூபாய் இயக்கம்ங்கிறது ஒரு இந்த வார்த்தையை சொல்லிடுறேன். 10 ரூபாய் இயக்கம்ங்கிறது ஒரு கண்ணியமான பயிற்சிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பயிற்சி கொடுத்திருக்கக்கூடிய அளவுல நீங்க ஒரு மாநில துணை பொதுச் செயலாளர் சொல்றீங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்காதீங்க. என்னால் எனக்கு முடிந்த சக்தி என்னவோ அதைத்தான் செய்ய முடியும். இந்த அலுவலகம் 10 மணிக்கு தான் திறப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அது மாதிரி சில கோரிக்கைகளை அவரை விட்டுட்டு மீதி கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு போயிருக்காங்க. அப்ப அது மாதிரி எல்லாரும் கேளுங்க. ஐயா எங்க இயக்கத்தின் மூலம் இதெல்லாம் பாட புத்தகங்கள் அப்ப எழுதியிருக்கிறாரு. கேட்குறாரு, இந்த பாலிடெக்னிக் சார், அது பாலிடெக்னிக் அப்படின்னு ஐடிஐ பாலிடெக்னிக்கை விட்டுலாமான்னு என்கிட்ட கேட்குறேன். சார் அவங்களும் ஒரு ஜூனியர் இன்ஜினியர் லெவலுக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வராங்க, அவங்க விட்டுருவோம். ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அதுக்கு வச்சா போதுங்களா? இல்லை சார், +2 லெவலுக்கு அது வைக்கணும் சார். அதனால ஸ்டூடெண்ட் லெவலுக்கு நீங்கள் வைங்க சார் அப்படின்னு அழுத்தமாக சொல்லுங்க. எப்படி அவன் இருக்கிற பாடத்தோட இதை படிப்பான்னு கேட்டேன். இது ஒரு சப்ஜெக்டை வைங்க சார், எவ்வளவோ வருது, நீங்கள் எழுதுங்க. இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஆகணும். இவைகளை நீங்கள் கேளுங்க. ஒவ்வொரு தன்னார்வலரும் ஒரு கூட்டம் முடிஞ்ச உடனே ஐயா எங்க 10 ரூபாய் இயக்கத்தின் மூலம் ஏதாவது ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்களா, கருத்துருக்கள் கொடுத்துருக்குறாங்களா, அந்த கருத்துருக்களின் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை விவரத்தை தெரிவிங்கன்னு கேளுங்க. 100 பேர் கேட்டீங்கன்னா நடவடிக்கை எடுத்து தராங்கன்னா இது இந்த விழிப்புணர்வை நம்ம 10 ரூபாய் இயக்கமானது தொடர்ந்து இடைவிடாமல் கொட்டும் மலையிலும் கூட நம்ம பொதுச் செயலாளர் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டாருன்னா வந்துடுவோம். அந்த 2 மணி அந்த காலையில் ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் நல்லா கேளுங்க. அவர் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு கொடுப்பாரு. அந்த விசிட்டிங் கார்டில் பின்னாடி என்னன்னா ஒரு மாடல், மனு மாடல் கார்டுக்குள்ள அடைக்கிறது. அனுப்புனர் என்ன, பெறுநர் என்ன, கண்டன்ஸ் என்ன, இதுல வந்து இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா டாக்டர் நல்வனி விஸ்வராஜ் பொதுச் செயலாளர் இருக்கா, எல்லாமே இருக்கும். வாட்ஸ்அப்ல மட்டும்தான் பேசுங்கிறார். பல பேர் அதை வருத்தப்படுறீங்க. ஏன் தெரியுமா? திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவர் வக்கீல் கோர்ட்ல இருக்கார். ஒவ்வொரு சனி ஞாயிறும் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் 2 நாள் பயிற்சிக்கு போயிடுறாரு. அந்த ஒரு ஜீவன் எப்படி உங்களுக்கு பேசுவாருன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நீங்க என்ன கேட்குறீங்களோ பாஸ்கர் ஐயா இதாரு. இப்போ பாஸ்கர் ஐயா வந்து சென்னையில் இருந்தாலும் கோர்ட்டுக்கு போகிற நேரங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு ரிங்கு கொடுத்துட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா ஐயா நான் கோர்ட்டில் இருக்கேன் வந்துட்டு கூப்பிடுவார். அதே மாதிரி சதீஷ் ஐயா ஒரு வக்கீல், நம்மகிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் முல்லை வேண்டெல்லாம் ஐயா நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், உங்களை சாயங்காலம் கூப்பிடுவேன். வீரபாண்டியனை நீங்கள் 24 பேரை எப்போ கூப்பிட்டாலும் நான் பேசுவேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு ஐயா கிட்ட நாங்கள் கேட்டு சொல்லுவோம். அப்போ இந்த கார்டு எதுக்கு கொடுத்தீங்கன்னு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த கொல்லிமலை கூட்டத்தில் கூட ஒரு தோழர் கேட்குறாரு. ஐயா இது வந்து வாட்ஸ்அப்பில் பேச அவர் பதில் கொடுத்தாரு. அவரை சொல்ல பண்ணார். ஆனால் இதில் இருக்கிற மனுவை பாரு, இந்த மனுவை எப்படி எழுதுறதுன்னு கேளு, இந்த மனுவுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு கேளு. நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த பயிற்சின்னு சொல்கிறோம். இது எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்க நினைக்கிறியா? 100 பேர் ஒரு பயிற்சி வந்தால் எங்களுக்கு 50 பேர் தேர்வது உண்மையிலே மகிழ்ச்சி. மீதி 50 பேர் எதுக்கு வந்தாங்கன்னா அவங்க சொந்த பிரச்சனைகளுக்கு வர்றாங்க, முடிஞ்சதுக்கு போயிடும். நீங்க போகக்கூடாது, நீ உன் சொந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுட. நான் போனேன் 10 ரூபாய் இயக்கத்தில் இப்படி கைடன்ஸ் கொடுத்தாங்க, அதன்படி நான் செயல்பட்டேன். நான் காசு கொடுக்காமல் என்னுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு என்னுடைய நிலத்தை அளந்து விட்டு எனக்கு தாசில்தார் பதில் கொடுத்துட்டாரு. என்னுடைய ரேஷன் கார்டில் பேர் நீக்கணுங்க முடியாதுன்னு சொல்லுவேன். நீக்க என்னுடைய அம்மாவுக்கு தனி கார்டு, எனக்கு தனி கார்டு கொடுத்துட்டாங்க. இதுகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லணும்.
இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறதுமே ஒழிய பொதுச் செயலாளரையோ மாநில செயலாளரையோ குறை கூறுவதுங்கிறது ரொம்ப பூஜை கலாவில் என்ன நன்மை ஏற்படுது. பூஜை கலாய்வு நம்ம பண்ணுறோம் போது அந்த அலுவலகம் தெரிஞ்சுக்கிறது. இதை இங்கே போட்டதுக்கு பிறகு இதனுடைய கண்டினியூட்டியை நாங்கள் என்ன செய்யறோம்னா ஒரு 3 மாதம் கழிச்சது 6 மாதத்துக்குள்ள மீண்டும் வேற ஒருவரை வைத்து அந்த அலுவலகத்திற்கு போகும்போது முதல்ல தெரிஞ்சுக்கிறேங்க, எந்த ஒரு ஆஃபீஸ்லையுமே இதுக்குன்னு ஒரு தனி பதிவேடு கிடையாது. எதுக்கு? முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுக்கள் அப்படின்னு ஒரு அட்டையை போட்டு ஒட்டியிருப்பேன். என்ன நான் எழுதியிருக்கேன், சப்பு சோரெல்லாம் எழுதி வச்சிருப்பேன். விவசாயிகள் குறைந்திருக்கும் மனுக்கள் பதிவேடு அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். அதுல இந்த விவசாயி எனக்கு பம்பு செட் வைக்கல, எனக்கு 5 ஏக்கருக்கு கீழே இருக்கு, மானியம் கொடுக்கல, நான் கிணறு லோன் போட்டேன் எனக்கு கொடுக்கல, இது மாதிரியான பல்வேறு மனுக்களை பதிவு பண்ணி அதுக்கு ஒரு ஏன் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு வந்த மனுக்களை நீங்கள் ஒரு தனி பதிவேட்டில் பதியவில்லை கேட்டோம்ல. நாங்கள் போய் இன்னைக்கு நிறைய அலுவலகங்கள்ல அந்த இத்தனாம் தேதி இன்னாரும் வந்து பார்த்த ஐயா பாஸ்கர் அவர்களின் தலைமையில் வந்து கல ஆய்வு செய்யப்பட்ட பொழுது குறிப்பிடப்பட்டது, சரி செய்யப்பட்டது என்று உங்களுடைய ஆர்டிஓ பதில் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த பதிவேடு எங்கேயா கேட்கலாம்ல. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்று போட்டு வரிசை எண் 1, மணி எண் 1, மனுவின் சுருக்கம், முதல் நடவடிக்கை எடுத்தது என்ன, பிஆர்ல இருக்கிற மாதிரி இதில் போட்டு அந்த மனு வந்து என்னைக்கு வந்துச்சு, அப்போ 30 நாளுக்குள்ள நீ பதில் கொடுக்குற. இதை நம்ம என்ன செய்யறோம்னா கல ஆய்வின் போது நம்ம அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒரு 15 நிமிஷம் சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு சார் நான் போக போறேன், தயவு செஞ்சு எல்லாரையும் வச்சு. ஏன்னா இன்னைக்கு இந்த கிளார்க்கு பார்க்கறது நாளைக்கு இந்த கிளார்க்கு பார்ப்பாரு, இவர் மாறிட்டாருன்னா இந்த கிளார்க்கு பார்ப்பாரு. இவர் மட்டும் ட்ரைனிங் எடுத்து பத்தாது, இன்க்ளூடிங் சூப்பரண்ட். நீங்களும் உட்காந்து கேளுங்க சார், எல்லாரும் கேட்டுக்கிறங்க. இந்த மனு வந்தால் இது மாதிரி நீங்க நடவடிக்கை எடுங்க. இந்த நடவடிக்கைகளை நீங்க வந்து இந்த 30வது நாள் தான் உன் பேனா எடுத்து எழுதுமான்னு கேட்டிருக்கேன். எழுத்து மூலமா கேட்டிருக்கேன் சார், வேற யாரையும் கேட்கல. இப்ப கையில இருந்து அந்த தவறை காமிக்கிறேன். எங்களுடைய செக்ரட்டரி டு கவர்மெண்ட் நகராட்சி நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய அவருக்கு மேலே இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் எனக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு. நான் ஒரு கேள்வி கேட்டேன், இந்த பஞ்சாயத்தை வந்து ஏன் நீங்க சேர்க்காம விட்டுட்டீங்க? இதை சேர்க்காமல் விட்ட அலுவலகத்தினுடைய கள ஆய்வு செய்யப்பட வேண்டும். கேட்டிருக்கிறது யாரு? வீரபாண்டியன். என் ஊர் எது? மூணிகள் 40, அருளகம், டிவி லேஅவுட்டு, கணக்கம்பாளையம், உடுமலைப்பேட்டை, திருப்பூர் மாவட்டம். யாருக்கு பதில் கொடுக்கணும் சொல்லுங்க? பதில் யாருக்கு கொடுக்கணும்? மனுதாரர் நானு, டாக்டர் நல்வினி வந்திருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உடனே போன் பண்ணி ஐயா என்னையா உங்களுக்கு கேட்டிருக்காரு, இருக்கட்டா ஏன் அப்படின்னா 10 ரூபாய் ஏற்கும்னா யாருன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன், நல்லா கேட்டுருங்க. அப்புறம் சில போலீஸ் ஸ்டேஷனில் சில பிரச்சனைகள் வரும்போது ஐயா கூப்பிட்டு ஐயா கொஞ்சம் நம்ம ஆளுகளை பார்த்து பண்ணிக்க சொல்லுங்க, இப்படித்தான் செய்ய முடியும், இதுக்கு மேலே வரும். இதுக்காகத்தான் நம்ம அந்த தலைமைக்கு தெரிவிங்கிறது. இதை கொடுத்ததுக்கு பிறகு நான் எழுதுனேன், என்னுடைய விலாசத்திற்கு என்னுடைய மனுதாரருக்கு பதில் கொடுக்காமல் என்னுடைய அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளருக்கு பதில் கொடுத்த வரைக்கும் மிக்க மகிழ்ச்சி. எனக்குரிய பதில் எப்பொழுது வழங்குவீர்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பதில் வந்திருக்கு. இந்த அதாவது ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டாங்க, இனிமே சேர்க்க முடியாதுங்கிறது ஐயாவுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இருந்தாலும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன ஒரு செக்ரட்டரி பதில் கொடுத்துருக்கிறாங்கன்னா அரசு சார்பு செயலாளர் அந்த அம்மா கொடுத்துருக்கிட்டு தங்களுடைய மனுவானது அரசினுடைய பரிசீலனையில் இருப்பதால் தாங்கள் கோரிய தகவல் வழங்க இயலாது, முடிஞ்சு வச்சு. அடுத்த ஒரு நான் 2 மனு போட்டேன். ஒன்று தகவல் கொடுக்கிறது, இன்னொன்று தங்கள் அலுவலகத்தில் இந்த கோப்புகள், அதாவது திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் எந்தெந்த ஊராட்சிகள் பேரூராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்கலாம் என்று அனுப்பப்பட்ட கருத்துருக்கள் அனுப்பப்பட்ட அனைத்து கோப்புகளையும் 2J கல ஆய்வில் 3 நபர்களுடன் எனக்கு வருவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொடுத்ததுக்கு அதே பதில் பார்வை போட்டு முனைவர் டெஸ்மா வீரபாண்டியன் உடுமலை அவர்களின் 2 மனுக்கள் அப்படின்னு போட்டுட்டு 2 மனுக்கு ஒரு பதில் கொடுத்தது நீ தப்பு. யாரை கேட்குற? சீஃப் செக்ரட்டரி கேட்குற. முதன்மை செயலாளருங்கிறவங்க வந்து ஒவ்வொரு துறைக்கும் ஒருத்தர் இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த தலைமை செயலாளருக்கு என்ன ஈக்குவல் பவர் ஆகும். துறை செயலாளர் வேற, அரசு துறை செயலாளருங்கிறவர் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு மேல முதன்மை செயலாளருங்கிறவர் கொடுத்துருக்காரு. நான் கேட்டுக்கிறேன், இந்த தைரியம் எனக்கு எப்போ வந்துச்சு? நான் பழக கேட்குறேன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு என்னதாங்க வேணும்னு ஃபோனில் கேட்டாங்க. அந்த ஃபைல் எங்கே நின்றுச்சுன்னு எனக்கு வேணும். அங்கே எங்கே நின்றுச்சு? அமைச்சர்களுடைய பிஐக்கு போகும்போது நிறுத்தி வைக்கலாம், அதனால் பரிசீலனை செய்யலாம், ரெட்டில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறார். அதனால ஜியோவுக்கு போகல. இந்த எழுதும் அதிகாரம் அவருக்கு எங்கே இருக்கு?
யார் கேட்கலாம்? நான் வந்து இண்டிவிஜுவலாகவும் கேட்கலாம். 10 ரூபாய் இயக்கத்துக்கு அடுத்து கேட்க சொன்னோம்னா ஐயா ஒரே நாளில் 300 பேரை கேளுனாக்க பதில் சொல்லிடலாம். இப்போ இந்த கள ஆய்வு அப்படிங்கிறது ஒரு செக்ஷன் இல்லைன்னா நம்ம போய் தலைமைச் செயலகத்தில் போய் ஒரு அமைச்சரனுடைய பிஏ எழுதுனதை பார்க்க முடியுமா? இப்போ அவங்க கொடுத்த பதில் எப்படி இருக்கு காட்டுங்க. 2 வரையில கூட அதாவது தகவல் அறிவு சட்டத்தில் எல்லாம் பொருளும் கிடைக்குது. நம்ம ஏன் கலாய்வு பண்ணணும்? ஒன்றுக்குள்ள வித்தியாசம். தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நீ கேட்டிருக்கிறது வந்து பொதுவான கருத்துக்களாக இல்லை. இது வந்து அரசினுடைய கொள்கை முடிவாக இருப்பதனால் உனக்கு இதுக்கு தகவல் கொடுக்கலையா பதில் கொடுத்துறாங்க. யார் கொடுத்துறாங்க? கலெக்டரேட்லேயே கொடுத்துறாங்க. ஆனால் நான் கள ஆய்வு கேட்கணும்னு சொல்லும் பொழுது எனக்கு எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய கிருஷ்ணராஜ் அவர்கள் எனக்கு அனுப்பிட்டார். ஐயா நான் இந்த ஆர்ஓசி நம்பரில் கணக்கம்பாளையம் ஊராட்சியை நான் நகராட்சியுடைய நெருங்கலாம்னு அவர் கொடுத்துட்டாரு. கள ஆய்வு ஏன் கேட்குறீங்கன்னா இவர் மறுக்கிறாரு. மறுத்ததுக்கு அப்புறம் இங்கே இருந்து ப்ரொபோசல் போயிருச்சுன்னு தெரிஞ்சு வச்சு அப்போ ஏன் ஜிஓ ஏன் ஆகலைன்னு 12 டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்கள் கள ஆய்வு நான் கேட்குறேங்க. 6 பேர் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. நாங்கள்லாம் உங்களுக்கு பரிந்துரை செஞ்சு அனுப்பிட்டோம். நகராட்சி நிர்வாக ஆணையாளர் சொல்லிட்டாரு, ஊரக வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் சொல்லிட்டாரு. அப்போ இவங்க 2 பேரும் சொன்னதுக்கப்புறம் ஜீவோ போட போகிற இடத்துல தான் இது நிற்கிதுங்கிறது நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து ஒரு 33 வருஷம் பணிபார்ந்த சர்வீஸில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எத்தனை பாமர மக்களுக்கு அது தெரியும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களா, அரசிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி கேட்குங்க, அரசுக்கு அனுப்பப்பட்டுடைய நகலை கொடுக்க மாட்டாங்க. அப்போ கள ஆய்வில் போனோம்னா இந்த ஃபைலை நம்ம பார்க்கலாம்ல. அதுக்காக இவர் திருப்பி நான் அதை சொல்லணுங்கிறக்காக தான் கேட்குறாரு. அதை நான் உங்களுக்கு பதிய வைக்கணுங்கிறக்காக எடுத்த உடனே சொல்லலை. இப்போ நம்ம கேட்டதுக்கு அவங்க பதில் கொடுத்த பதில் நம்ம ஏற்றுக்க முடியல. கள ஆய்வுக்கு இந்த ஃபைலை வையா வைக்கணுமா வைக்கக்கூடாது? நம்மளே பார்க்கணும். நாம வச்சோம். வைக்கும் பொழுது சார் 10ஆம் தேதி இந்த டைரக்டர் அனுப்பிட்டாரு, 11ஆம் தேதி அந்த டைரக்டர் அனுப்பிட்டாரு, எல்லாருமே ஒப்புதல் அனுப்பினதுக்கு பிறகு இது எங்கே சார் போச்சு? நம்ம படிக்கணும். ஒன்று ஆங்கிலத்தில் இருக்கோம், சில இது தமிழில் இருக்கோம். நம்ம பார்க்குறோம். கூட 2 பேரை கூட்டு போகிறோம். இவங்க கூட வர்றவங்க சொல்லிடுவாங்க மினிஸ்டர் பிஏக்கு அனுப்பியிருக்காங்க, சீனியர் பிஏ டு எல்ஏ மினிஸ்டர் அப்படின்னு யார் போட்டிருப்பா? ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த கமிட்டியினுடைய சேர்மன் போடுறாரு. அவர் யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர், அவர் சீஃப் செக்ரட்டரி. இவர் எழுதுனதுக்கப்புறம் இவர் என்ன சார் எழுதியிருக்கிறாருன்னா லைஓவர், அதாவது நிறுத்தி வைக்கலாம். எவ்வளோ நாளைக்கு நம்ம கேட்கலாம்ல. இதை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், இந்த நகலை கொடுக்குறோம், 2 ரூபா பணத்தை கட்டி வாங்கிட்டோம்னா நிறுத்தி வைக்கிறதுங்கிறது இப்போதைக்கு நடவடிக்கை வேண்டாம். கோப்பையை அதுக்கு அதிகாரம் வந்து அந்த சம்பளம் வழங்கும் அதிகாரம் படைத்தவருக்கு இருக்குது. எவ்வளோ நாளைக்கு நிறுத்தி வைக்கலாம்? 6 மாதம் நிறுத்தி வைக்கலாம், ஓராண்டுக்கு நிறுத்தி வைக்கலாம். மீண்டும் அந்த ஓராண்டு கழிச்சு அவரே இருந்தால் ரெனியூவல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து ஆப்வியஸ் மேனுவலில் இருக்கு. இதை பயன்படுத்தி சில கீழ்நிலை பணியாளர்களை அலுவலர்கள் வந்து கசக்கி முடிஞ்ச காலங்கள்லாம் வந்து அதில் என்ன நம்ம அந்த அசோசியேஷன் நம்ம இருந்தது, அதுகளுக்காக பாடுபட்டது, அவங்களோட நம்ம எதிர்த்து பேசுனது அவன் கேட்க முடியாது. பியூன் போய் எனக்கு ஏன் நிறுத்தி வச்சுக்கன்னு கேட்க முடியாது. நம்ம கேட்கலாம், 10 ரூபாய் கேட்கலாம். இப்போ செக்ரட்டரியேட்டில் போய் இந்த ஃபைல் என்னாச்சுன்னு கேட்டது மட்டும் இல்லாமல் ஜிஓ இஷ்யூ பண்ணது யாரு? ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்னர், ஆளுநரை ஒப்புகையுடன் அப்படின்னு தான் போடுறாங்க. ஆளுநருக்கு அது ஒரு காப்பி போகுதில்லை. ஆளுநர் அலுவலகத்தையும் ஆய்வு செய்யணும்னு கேட்குறேன். அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் அந்த ஃபைலை பார்க்கும் பொழுது எங்கே அந்த தவறு நடந்தது அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் லீகலாக போகலாமா? போக முடியாதுன்ட்டாங்க. இப்போ ஒரு தவறு கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை என்ன செய்யலாம்னு கேட்குறோம். அப்போ கேட்கும் பொழுது தான் சொல்கிறாங்க, ஊராட்சியை மாநகராட்சியோடையோ நகராட்சியோடையோ இணைக்கணும்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க, இணைக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுறாங்க. ஒன்ஸ் ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அதை மாற்றும் அதிகாரம் நமக்கு தான். அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும்? எடுத்துட்டு வந்துடும். அங்கே போய் நம்ம விவகாரம் பண்ணக்கூடாது. சார் என்ன சார் இப்படி எழுதியிருக்கேன் நம்ம கேட்கக்கூடாது. நம்மளுடைய அதைத்தான் படிச்சு சொல்கிறாங்க. என்ன கண்டறிஞ்சியோ அதை எழுதியிருக்கேன் சார், நான் ரிப்போர்ட் அனுப்புகிறேன் சார். அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சிஎம் ரிப்போர்ட் கண்டிப்பாக அனுப்பணும். கண்டிப்பாக அனுப்புனா தான் அந்த குறையை நம்ம கண்டுபிடிச்சதான் தெரியும். நீ செஞ்சது தப்பு. அந்த துறையில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அந்த துறைக்கு நீங்கள் ரிப்போர்ட் எழுதுகிற கட்டாயம் தான் இருக்கா? ஆமாம், கட்டாயம் இருக்குல்ல. தப்பு செஞ்சுருக்காங்க, அந்த தப்பு அது மேல்முறையீடு பண்ணுறோம். நம்ம
அந்த துறையை தெரிவிக்க அவசியம் நமக்கு இல்லை இல்லையா? இல்லை, சகாயங்களும் நம்ம தெரிஞ்சுட்டு வரலாம், அவ்வளோதான். கலாய்வுல நம்ம தெரிஞ்சுட்டு வந்ததோடு விட்டுறக்கூடாதுங்கிறத என்னுடைய தலைமை தெரிவிக்கணுமா? ஆமா, கண்டிப்பாக தலைமைக்கு தெரிவிக்கும் பொழுது தலைமை என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா இதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்க விட்டுருங்க, நீங்க அனாவசியமா இதில் பண்ணி உங்களுடைய இதை நீங்க கெடுத்துக்காதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம், உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. ஏன் சொல்ற வார்த்தையை ஒரு ஊழல் கண்டுபிடிச்சீங்க, ஒரு மோசடி, ஒரு ஊழல் கண்டுபிடிச்சீங்க. எங்க பாருங்க, லொகேஷன் கேட்கிறாரு கார்த்திக் அண்ணா வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் இருந்தப்பா, ஊழல் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு அந்த பேப்பரை என்ன செய்யும், அந்த ஊழல் விவரம் என்ன செய்யும், ஆவணங்கள் என்ன செய்யும்? நம்ம எடுத்துட்டு வந்த ஆவணங்களுடைய இதை ஊழல் வச்சு கண்டுபிடிச்சீங்க, அதை நேரம் வாங்கிட்டு ஆமா, வாங்கின பிறகு அதை என்ன செய்யும்? அந்த துறையினுடைய மேல் அலுவலர்களுக்கு இந்த தவறு நடந்திருக்குங்கிறத நம்ம தெரிவிக்கணும். அது அப்படியே மாநில மையத்துக்கு தெரியும். அப்ப அந்த மாநில மையம் நீங்க என்ன செய்யும்? சட்டப்படி நம்ம வந்து இந்த தவறுகள் நடந்திருக்குது, இந்த தவறுக்கு காரணமானவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்து எனக்கு தகவல் கொடுக்கணும்னு முதல்ல ஒரு மனுவை கொடுத்துடலாம். 15 நாள் விட்டுட்டு நான் கொடுத்த மனுவின் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ஆர்டிஐ கேட்கலாம், அதுக்கும் பதில் தர மாட்டாங்க. 30 நாளுக்குள்ள மறுபடியும் மேல்முறையீடு செய்யறோம், அதுக்கும் பதில் தர மாட்டாங்க. ஆணையத்துக்கு நீங்க பண்ணுவீங்க, அது 2 வருஷம் கழிச்சு தான் அந்த ஃபைல் எடுப்பாங்க. இந்த ஆணையத்தின் மீது என்னையே பொறுத்தப்பட்டவங்க தனிப்பட்ட கருத்தா சொல்றேன், நம்பிக்கை இல்லைங்கிறதுனால ஒரு தாசில்தார் தப்பு செஞ்சுட்டாருன்னா ஆர்டிஓக்கு காப்பியை போடுங்க, டிஆர்ஓக்கு போடுங்க, கலெக்டருக்கு போடுங்க, செக்ரட்டரிக்கு போடுங்க, முதன்மை செயலாளர் வருவாய்த்துறைக்கு போடுங்க. நான் இது 10ஆவதுன்னு சொல்லிட்டு இதே காப்பிய புகார் மனு இவர் மீது நீங்க நடவடிக்கை எடுங்க, இவர் தப்பு செஞ்சிருக்கிறாரு கொடுத்து பாருங்க. ஒரு 8 அலுவலர்கிட்ட இருந்து எல்லா பேப்பரும் அந்த கலெக்டருக்கு வந்து அந்த தாசில்தார் கிட்ட தான் திருப்பி வரும்போது பெரிய அக்கப்போரா இருக்கேன்னு கூப்பிட்டு ஒன்று பைசல் பேசுவாங்க. காவல்துறை அனுப்பலாமா? தாராளமாக இந்த மாதிரி இந்த தவறு நடந்திருக்குது, அதாவது மிஸ்ஆப்ரேஷன் இருந்தால் காவல்துறைக்கு அனுப்பலாம். நிர்வாக ரீதியான நடவடிக்கை அந்த துறை தான் எடுக்கும். நகராட்சி நிர்வாகம்னா நகராட்சி துறை தான் செய்ய முடியும். அதை இந்த ஊழல் வரும்போது நம்ம காவல்துறைக்கு அனுப்பலாம். இதை இன்னொன்று சொல்லிடுறேன், ஊழல் துறைக்கு நம்ம கொடுத்ததுக்குமே எனக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்க, கையில் பணம் கொடுத்து நாங்கள் வாங்கினாக்கா நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்க, ரிமார்க்ஸ் கொடுங்க, இது மாதிரி எல்லாம் புகார் வந்திருக்குது, இது என்ன செய்யலாம்னு கேட்டதோடு நிற்கிது. ஆனால் நம்ம வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகணும்னா நம்ம தனிப்பட்ட முறையில் நமக்கு அதை அப்ரோச் பண்ணக்கூடிய மெத்தட் தெரியாதுங்கிறதுனால தான் இதை படிச்சு சொல்றது. நீங்க இவங்களை கேளுங்க, தலைமையை கேளுங்க, மாநில தலைமை கேளுங்க, கேட்டா அவங்க உங்களுக்கு உறுதுணையா நிறைய செய்வாங்க, சக்சஸ் பண்ணுவாங்க. ஒரு அரசர்களுக்கு ஒரு கடிதம் தர ஒரு மனு வாங்குறாங்க, அந்த கடிதம் வாங்கினதுக்கு இந்த அரசர்களுக்கு என்னென்ன செய்வாங்க, என்னென்ன பதிவுலாம் என்ன பதிவு செய்வாங்க? இப்ப நம்ம ஒரு மனு இப்படி நான் கொடுத்துட்டேன். மனுவில் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, என்னுடைய தாத்தாவினுடைய இறப்பு பதிவு செய்யப்பட்டது சுப்பிரமணியன் என்பதற்கு பதிலாக சுப்பிரமணியம் இன்னும் போட்டிருக்கிறாங்க. இதனால் எங்களுடைய சொத்துக்களுடைய பெயர் மாற்றங்கள் செய்வதற்கு எங்களால் இயலவில்லை. எனவே என் தாத்தாவினுடைய பெயர் திருத்தத்தை எனக்கு செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு அதுக்கு 2 ரூபா ஸ்டாம்பு ஒட்டலாம் ஒட்டி நீங்கள் ஒரு மனு கொடுத்துட்டீங்க. அது வெள்ளை பேப்பர் ஐயா கேட்டது. அந்த பேப்பர் என்ன ஆகுதுன்னா, அங்கே வரும்பொழுது ரெஸ்பான்ஸ் கிளார்க்கு வரும்போது ஒரு நம்பர் கொடுத்துருங்க. அந்த நடப்பு கட்டு எண் நம்பர் கொடுத்த உடனே அது எந்த கிளார்க்கு போகுது, பப்ளிக் ஹெல்த் கிளார்க் H1 அப்படிங்கிறவருக்கு போகுது. அவர் அதை பிஆரில் பதிஞ்சதுக்கு அப்புறம் அவரு அதை திருத்தம் பண்ண முடியாது, உரிய உத்தரவு வாங்கணும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, இன்னார் இத்தனாம் தேதி அவருடைய தந்தையினுடைய அல்லது தாத்தாவினுடைய பெயரு சுப்பிரமணியன் என்பதற்கு பதிலாக சுப்பிரமணியம் என்று பதிவாகியிருக்கிறது. அதனால் இதனை திருத்தம் செய்வதற்கு உரிய உத்தரவு வழங்குவதற்கு சுகாதார அலுவலருக்கு அனுப்புவதற்கு அப்படின்னு எழுதுறது தான் குறிப்பு கோப்பு. எழுதி அவன் சைன் பண்ணதுக்கு அப்புறம் அவன் கிளார்க்கு, அவன் எந்த செக்ஷன்ல இருக்கான், ஜென்ரல் செக்ஷன்ல இருக்கான். அவனுக்கு அதிகாரி யாரு, சூப்பரண்ட், அதாவது மேனேஜர். அவர் என்ன செய்வார், எம்எச்ஓ அல்லது நகர்நல அலுவலர், துப்புரவு அலுவலர் உரிய குறிப்பினை உடனடியாக மேற்கொள்ளவும் அப்படின்னு ஒரு குறிப்பை எழுதி அங்கே அனுப்பிடுவார். அதுக்கு பிறகுதான் அவர் என்ன செய்வார், இந்த பதிவேட்டில் இப்படி இருக்கு, இந்த அரசாணையில் ஒரு முறை பதிவு செய்து விட்டால் அந்த பெயரை மாற்றும் அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒன்று கொடுப்பேன். நீங்கள் 2 காந்தியை கொடுத்தீங்கன்னா அவன் செய்கிறான்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, அது வேற. அப்போ நீங்கள் இதை என்ன சொல்லணுமோ அந்த பதிலை வாங்கிக்கிட்டு
நம்ம பதிலை வாங்கிக்கிட்டதுக்கப்புறம் இப்போ 1980 இந்த மாதிரி அவர் இறந்து போனது அல்லது அவருடைய பெயர் பதிவு பண்ணது நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த 1980வது ஆண்டினுடைய இறப்பு சான்றிதழ், இறப்பு பதிவேடுகளுடைய பதிவேடுன்னு கல ஆய்வு செய்யணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப். இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் திருத்தம் பண்ணியிருக்காங்களோ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அந்த பெயர் திருத்தம் பண்ணினவர் இன்சியல் பண்ணியிருப்பாரு. அப்போ இதெல்லாம் நீ எப்படி பண்ணின கேட்கலாம் கல ஆய்வில். இதுதான் கல ஆய்வில் முக்கியமானது. இது ஒரு வந்து பேரூராட்சியிலையோ பதிவுத்துறை சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ நகராட்சி மாநகராட்சியிலையோ உங்களுக்கு ஒரு பேரை திருத்த முடியாதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா வாங்கிக்கிறங்க. வாங்கிக்கிட்டு அந்த அலுவலகத்துக்கு நீங்கள் எந்த பதிவேடை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடியோ அல்லது 1 வருஷத்து பதிவேடுகளை நான் பார்வையிடணும். அது சம்மந்தப்பட்ட மனுக்களை இதெல்லாம் வந்து நிரந்தர கோப்புகள் நீமூல தான் முடிப்பாங்க, பாமூல முடிப்பாங்க. சில கோப்புகள் 10 ஆண்டுகள் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ஃபைல் பூரா கொடுன்னு சொல்லி பார்க்கும்போது சுப்பிரமணியனுக்கு சுப்பிரமணியம்னு பதிவு பண்ணுறது இருக்கும். இவன் பதில் கொடுத்தது இந்த ஜீவோவின் படி திருத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியோ அல்லது 7 மாதத்துக்கு பின்னாடியோ வேற 2 பேருக்கு நீங்கள் பேரை திருத்தம் பண்ணியிருக்கான். அப்போ நீ இது எப்படி செஞ்ச கேட்கலாம்ல. கேட்டிங்கன்னா உங்களுக்கும் திருத்தம் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் இருக்குது. பத்திரிகையில் விளம்பரம் பண்ணணும். இந்த இருவரும் முன்னாடி இருவரும் ஒருவரே என்ற சான்று வந்து தாசில்தார் கொடுத்துருக்காரு. அப்புறம் விஏஓ கொடுத்தா போதுமாங்க. இப்போ அதை சமீபத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் இருவரும் ஒருவரே என்ற சான்று கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்படியா நாங்கள் மாற்றுறது? எல்லாத்துலேயும் சுப்பிரமணியம்னு இருக்கு. நீ சொல்லும் பொழுது சுப்பிரமணியம்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நான் சொத்துக்களை மாற்ற முடியாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம கேட்கும் பொழுது இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா சட்ட ரீதியாக நம்ம வந்து மேஜிஸ்ட்ரேட் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம்னு இருக்கு. அது மாதிரி வந்தால் முன்னாடி என்ன இருந்தது, நோட்டரி பப்ளிக் கொடுத்தாலே மாற்றலாம்னு இருந்ததெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு சட்டத்தில் என்ன சொல்றாங்களோ சட்டப்படியே நம்ம திருத்தலாம். திருத்துவதற்கு நீ இந்த இடத்துல தப்பு செஞ்சிருக்கிற, இதை திருத்தி அலுவலர் யார், இவர் எந்த அரசு ஆணையின்படி திருத்தினார், அதே அளவில் எனக்கு திருத்தி கொடுன்னு கேட்க உரிமை நம்மளுக்கு. சப்போஸ் தரப்புல கெசட் சொல்றாங்க இல்லையா, அந்த கெசட்டுங்கிறது எங்க இருக்கு, இப்படி பண்ணுங்க. அதாவது கெசட் நோட்டிஃபிகேஷன் பண்ணினாதாங்க செய்ய முடியும்னு சொல்றதுக்கு இந்த மனுவை எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு லீகலா ஒரு நோட்டீஸ் நடந்துறதுனால ஒரு வக்கீலை விட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. இதனால் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் இந்த கதவு நம்பர், இந்த டோர் நம்பரு, இந்த வீதியில் இருக்க வசித்து வந்து இத்தனாம் தேதி மரணம் அடைந்த சுப்பிரமணியம் என்பவர் சுப்பிரமணியன் என்று பேரு திருத்தம் கூறியிருக்கிறார். இவருக்கு இந்த நபர் இருந்தது குறித்து ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிங்கிறத சொல்லி ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அது எதில் வரும்னா ஏதாவது ஒரு நம்பர் பத்திரிகையில் போடுவாங்க, தினத்தந்தியிலோ தினமலர்லேயோ போட்டிங்கன்னா அந்த நீங்கள் கலெக்டரேட்டுக்கு போனீங்கன்னா அல்லது நம்ம அந்தந்த பெயர் பதிவு பண்ணக்கூடிய அலுவலகங்கள் நகராட்சி மாநகராட்சியிலே கொடுப்பாங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் பண்ணுங்கம்பாங்க. அதுக்குள்ளே ஃபீஸை கட்டினா இத்தனோடு போடுவாங்க. அந்த அப்ஜெக்ஷன் நோ அப்ஜெக்ஷன் வாங்கணுங்கிறதுக்காக அது போட்டு 45 நாள் கழிச்சு யாருமே அப்ஜெக்ஷன் பண்ணலைன்னு அந்த பேப்பர் கட்டிங்க வச்சு கொடுத்து நம்ம மறுபடியும் இவங்க எழுதுவாங்க. மாவட்ட அரசியல் பதிவு அதுக்கு அனுப்புவாங்க. அதில் வந்து இவருக்கு வழங்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் கெசட்டு. ஆனால் அந்த கெசட்டு காப்பியமும் சுப்பிரமணியம் அப்படிங்கிற காப்பியம் தான் நீங்கள் வச்சுக்கிட்டு அலைய முடியும். ஒரு சில நாடுகளுக்கு அந்த இந்த கெசட் நோட்டிஃபிகேஷனில் கரெக்ஷன் பண்ணிட்டாங்கனாலும் பாஸ்போர்ட் தர மாட்டேங்கிறாங்க. அது இனிமேல் நம்ம இப்போ அதெல்லாம் எங்கேங்கிறத நான் வாங்கி இன்னைக்கு 10 ரூபாய் ஏற்றுக்கணும். அதுக்கு ஒரு இதை நம்ம கொண்டு வரோம். யாருக்குமே அது தெரியல. நல்லா கேளுங்க. ஒரு பேரை திருத்தம் எங்க இருக்குன்னா மாவட்ட கவர்மெண்ட் அங்கே சென்னைக்கு இருக்கு. 430 ரூபா பணம் கட்டிங்கன்னா கெசட்ல பேர் மாற்றிக்கிறோம். அது வந்து கலெக்டரேட்ல இருந்து அனுப்பிடுவாங்க. வந்துடும் ஒரு கெசட்ல கவர்மெண்ட் முத்திரை போட்டு ஒரு சீட்ல பேர் யார் யாருக்கு மாற்றணுங்கிறது வந்துருச்சு. ஆனால் அதே வைத்துக்கொண்டு ஒரு உள்ளாட்சி நிறுவனம் மாற்ற மாட்டேங்க. கடிதம் கொடுப்பாங்க வழக்கு சொல்லி சொன்னீங்க. வழக்கம் ஒரு அரசு கடிதம் பொதுமக்களுக்கு எப்படி அனுப்புவாங்க? மனுவாய் எழுதி ஒரு வெள்ளை பேப்பர்ல கடிதம் வந்து தபால் அனுப்புவாங்க, நேரில் தருவாங்க, என்ன மாதிரி அனுப்புவாங்க, அது என்னென்ன பதிவேடுகளை பதிவு செய்வாங்க? அதை நான் மறுபடியும் சொல்லுங்க. ஒரு வெள்ளை பேப்பர்ல அனுப்புனர் போட்டு பெறுநர் போட்டு அது எந்த அலுவலகத்துக்கு கொடுக்குறாங்களோ கொடுத்துட்டு ஐயா வணக்கம், எனக்கு கீழ்கண்ட விவரங்கள் தேவைப்படுது, இதுகளை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தால் அது மனு.
அந்த மனுவை கொடுத்த உடனே அந்த மனுவை வாங்கின உடனே நீங்கள் தபால் பெட்டியில் போடலாம். லோக்கலில் தாலுகா ஆஃபீஸ்லாம் சரி, யூனியன் ஆஃபீஸ்னா, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் சரி, இபி எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு தபால் பெட்டி இருக்கும், அதில் போடலாம். போட்டதுக்கு அப்புறம் அல்லது நேரில் கொடுக்கலாம், அந்த அலுவலரை பார்த்து கொடுக்கலாம். இல்லையா ஆர்டினரி தபால் அனுப்பலாம், உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வேணும்னா ஆர்பிஐடியில் அனுப்பலாம். இது தபால் போய் சேர்ந்துருச்சு. தபால் போய் சேர்ந்த உடனே இந்த தபால் ஒரு நாளைக்கு இத்தனை வந்திருக்குனாக்க அந்த சம்பளம் வழங்கும் அதிகாரி அல்லது இதை பார்வையிட்டு இதை பிரிவுகளுக்கு பிரித்து கொடுக்கும் அதிகாரம் அவருக்கு கீழே இருக்கிற சூப்பரண்டுக்குன்னு ஒரு டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது பணி பகிர்மானம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சூப்பரண்டை பார்த்துட்டு A1 B1 வரி போடணும்னா டேக்ஸுக்கு இவருக்கு, இது பேர் மாத்திரம்னா இது, குப்பை இல்லைன்னா இவருக்கு அப்படிங்கிறத போட்ட உடனே இந்த ரெக்கார்டு கிளார்க்குங்கிறவர் என்ன செய்வாருன்னா A1 போட்டதெல்லாம் வரிசையாக இருக்கும். A1க்கு 1 போட்டுட்டு B1 ஏதோ ஒரு தவறுதலில் வேணால் சேர்க்கலாமே ஒழிய அவருக்கே ட்ரைனிங் என்னன்னா 5 தபால் A1 போட்டிருக்குன்னா A1 போட்டதுக்கப்புறம் A2க்கு தபாலே இல்லை, அப்புறம் E1 இருக்கா வச்சுக்க, H1 இதை பூரா வரிசையப்படுத்தி இங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து குத்துவார். இது என்னன்னா கால வரமுறை வேணும். இதுக்கு கால வரமுறை ஒரு 3 நாளுக்கு அவரு இந்த தபால் அலுவலகத்துக்குள்ளே 3 நாள் அலுவலகத்துக்குள்ளேயே அவர் அதை கொண்டு போய் 3 நாளில் அந்த கிளார்க்கிட்ட கொடுத்து கையெழுத்து வரணும். அவர் லீவில் போயிட்டாருன்னா அன்றைய தபாலை அவருக்கு இன்சார்ஜ் போடுறவர் உயர் அலுவலர், அதாவது ஆர்சி ரெக்கார்டு கிளார்க்குனா இது பார்ப்பாரு. ஜூனியர் அசிஸ்டன்ட்டுங்கிறவரோ அல்லது அசிஸ்டன்ட்டுங்கிறவரோ உதவியாளர் இவருக்கு மேல்நிலையில் இருக்கிறவரு ஏப்பா இன்னைக்கு அவன் லீவ் போட்டு போயிட்டு அந்த தபாலை புறம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சூப்பர்னு சொன்னால் நான் தூக்கி வச்சுக்கிட்டு போய் ஒவ்வொரு சீட்டாக போய் கையெழுத்து கொடுக்கலாம். அது என்னுடைய கடமை. இப்போ இது வாங்கிடும். இந்த பொதுமக்களாக நாங்கள் மனு கொடுக்கும்போது எங்களுக்கு ஒப்புகை சீட்டு எவ்வளோ இருக்கும்? ஒப்புகை சீட்டை உடனே கொடுக்கணும். உடனே கொடுக்கறது இல்லை, 3 நாளுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும்னு இந்த சட்டங்கிறது கேட்கணும். ஒப்புகை சீட்டுங்கிறது இதனுடைய காப்பியை எடுத்துகிட்டு போய் சாரி ஜெராக்ஸ் இதில் ஒன்று நான் பெற்றுக்கொண்டேன்னு கொடுங்க கேட்கலாம். கொடுக்க மாட்டேங்கிறது ஒப்புகை சீட்டு அதான் ஜெராக்ஸ் வாங்க தான் ஒப்புகை சீட்டா? அதில் வாங்கினாலே போதும். இல்லாட்டி ஒப்புகை சீட்டுன்றது என்ன? ஒப்புகை சீட்டுங்கிறது என்னன்னா ஒப்புகை சீட்டு மனுதாரர் பெயர் அது இருக்கு. எந்த அலுவலகமும் அது செயல்படுறது இல்லை. அது கேட்கலாம். ஆமா கேட்கலாம். ஆனா நம்மளுக்கு ஈஸி என்னன்னா விவகாரம் பண்ணிக்கிட்டா இல்லாம மாத்துறதுக்கு நடைமுறை நம்மையா மாத்தணும், பொதுமக்களை நம்மையா மாத்தணும். தபால் வாங்கிட்டோம், அதுக்கு ஒரு பதில் சொல்றீங்களா? அந்த பதில் எப்படி அரசாங்கத்துக்கு எங்களுக்கு அனுப்புவாங்க? கடிதம் அனுப்புவாங்க, நேரில் கொடுத்துருவாங்க? இல்ல கடிதமா அனுபவம் கொடுத்துருக்கீங்க கேட்குற கேள்வி எங்களுக்கு இந்த கடிதம் தபால் அனுப்புவாங்க, நேரில் அனுப்புவாங்களா? அந்த அரசாங்கத்துல என்னென்ன பதிவேடுகள்ல எங்களுக்கு கடிதம் அனுப்புற விஷயத்த குறிப்பிடுவாங்க. இப்ப ஒரு பதில் கொடுக்கறதுல என்னென்ன பதிவேடுகள்ல நடவடிக்கை எடுத்திருக்கோம் போயிருக்கோம்லாம் சொல்ல மாட்டாங்க. நாக்கா எம் அப்படின்னு போட்டு A1 அந்த சீட்டில் நாக்கா எம்ங்கிறது நடப்பு கட்டியம் அதை போட்டு ஒரு நம்பரை போட்டு அதுக்கு மார்க் போட்டு 2025 போட்டு 4 போட்டு கீழே அதிகாரி என்னைக்கு கையெழுத்து போட்டுருக்கிறாரோ அந்த தேதியை போட்டுருவாங்க. இந்த நாக்கா எண்ணில் வரக்கூடிய பதிலில் என்ன இருக்குன்னா பெறுநரில் உங்கள் மனு இருக்கும், பொருள் இருக்கும், இந்த மனுவானது பரிசீலனையில் உள்ளது அப்படிங்கிற தபால் அனுப்புகிறாங்கன்னா அந்த தபால் லோக்கலாக இருந்தால் உள்ளூர் தபால் பதிவேடுன்னு ஒன்று இருக்குது, அதில் பதிவு பண்ணி அந்த தபாலை வச்சு அவர் நேரம் நம்ம வீட்டில் கொண்டு வந்து நேரம் கொடுத்துருந்தாங்க. இப்போ பியூனே கிடையாது. அதனால பியூன் இல்லைங்கிறதுனால என்ன செய்கிறாங்க, அரசாங்கத்திற்கு செலவு தான். நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், 5 ரூபா ஸ்டார் 6 ரூபான்னு நீங்கள் 6 7 ரூபான்னு நினைக்கிறேன் லோக்கல் கவரு. அந்த கவருக்குள்ளே போட்டுட்டா லோக்கல் தபால் அதுக்கு பேர். அது டெஸ்பாச் ரிஜிஸ்டரில் பதிவாகும். அஞ்சல் வில்லை பதிவேட்டில் அந்த வில்லையை ஒட்டுனதுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த கவரை அனுப்புனதுக்கு அந்த இதில் ஒரு சீல் வச்சு அவன் அனுப்பிடலாம். இதையே ரிஜிஸ்டர் போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட்லேயே அனுப்புறதுக்கு அதுக்கு ஒரு பதிவேடு இருக்கு. இந்த பதிவேடுகளில் நாங்கள் இதெல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம். நான் ஆர்ஐக்கு ரிமார்க்ஸ் கேட்டேன், அப்புறம் டெப்டி தாசில்தார் இந்த மாதிரி கொடுத்தாரு, சிவில் சப்ளை தாசில்தார் மாற்ற முடியாதுன்னு சொன்னார். இந்த விவரங்கள் எல்லாமே எதில் இருக்குன்னா குறிப்பு கோப்பில் தான் இருக்கும். நம்ம கல ஆய்வில் தான் போய் பார்க்க முடியும். நம்மளுக்கு வர்ற தபாலில் என்ன இருக்குன்னா உங்கள் மனு பரிசீலனை செய்யப்பட்டது, உங்களுடைய மனுவில் உங்கள் தாயார் இறந்து விட்டதற்கான சான்றுகள் கொடுத்திருக்கிறீர்கள், அவர் பெயரை நீக்கம் செய்து விட்டோம்னு சொல்லிடுவானே ஒழிய உனக்கு தனி காரணம் கொடுன்னு நம்ம கேட்டிருப்போம், கொடுக்க மாட்டேன். என்ன சொல்லிடுறோம், உங்கள் அம்மாவை நீக்கிட்டோம், மீதி 3 பேர் இருக்கு, அதுதான் உனக்குங்கிறான். இப்போ என்ன கேட்குறாங்க, அம்மா செத்து போச்சு, நான் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன், எனக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு கார்டு கொடு, எங்கள் அம்மா கூட இருந்து தங்கச்சி அண்ணனுக்கு தனி கார்டு கொடுன்னு கேட்குறாங்க. கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ முடியாதுங்கிறதுக்கு 2J கலாய்வு பயன்படுது. போட்டுட்டு நம்ம போய் உட்காந்து எந்த ஜியோவில் சார் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க,
எனக்கு அரசாணையின் காப்பியை கொடுன்னு கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாங்க, ஒரே வீட்டிலேயே ஐயா இருக்க ஏன் எங்களை பண்ணக்கூடாது. இது எதுக்காக நம்ம கேட்குறோம்னா, இப்போ ரீசெண்ட்லி ஒரு கார்டு இருந்தால் ஒரு இலவச டிவின்னு வந்துருச்சு, 2 கார்டு இருந்தால் 2 இலவச டிவின்னு வரும்போது இவன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு கார்டை ஸ்பிளிட் பண்ணணும்னு போது முடியாது. அதுக்கு இந்த இதில் எல்லாம் தீர்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருத்தர் வந்து இது இந்த கலாய்வில் ஒரு அளவுக்கு நமக்கு லெட்டர் கொடுக்குறாங்க, நீ 10ஆம் தேதி வந்து கலாய்வு பண்ணுறாங்க, ஆமாம், நம்மளால போக முடியல. அதை நம்ம தெரிவிக்கணும். எனக்கு இப்போ இன்னைக்கு நாளைக்கு ஒரு கலா ஆய்வு கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே மெயில் அனுப்பியிருக்கேன். ஏன்னா தபால் போட்ட லேட்டாக இருப்பேன். நான் வெள்ளிக்கிழமை தான் கொல்லிமலையிலேருந்து கொஞ்சம் மெயில் அனுப்பலாமா? மெயில் அனுப்பும். எனக்கு இந்த மாதிரி இந்த தேதியில் எனக்கு திருமணம் இருக்கிறது, உற்றார் திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, அல்லது நான் அலுவலக ஆஸ்பத்திரிக்கு நான் வந்து, அதாவது நம்ம போகலாம் ஆஸ்பத்திரிக்கு, நான் என்னுடைய மனைவியோ அல்லது உறவினரையோ நான் அழைத்து செல்ல வேண்டியிருக்கும் கட்டாயத்தில் இருப்பதால் இந்த தேதிக்கு நான் வர முடியாது, வர இயலவில்லை. எனவே மீண்டும் ஒரு தேதியை எனக்கு நிர்ணயம் செய்து கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். இப்போ இந்த செக்ரட்டரியேட்லேருந்து எனக்கு வந்த தபாலுக்கு இதே தபால் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க போட்டிருக்கிற அதே தேதியில் வந்து கிருஷ்ணகிரியில் 25ஆம் தேதி புதன்கிழமை ஒரு ஆசிரமத்தில் ஆண்டு விழா இருக்குது, நான் அதில் நிற்கிறோம். நான் அங்கே போக முடியாது 25ஆம் தேதி. இந்த மாதிரி நம்ம கூட கேட்கும்போது அதை மறுத்தளிக்கிறதுக்கு அவங்க பவர் இருக்கா? மறுக்க முடியாது. அவங்க பதில் கொடுத்தா, அதாவது தகவலறிவு சொல்றத நீங்கள் ஒரு கட்டணம் 10 ரூபாய் கட்டணத்தை நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா மறுக்க முடியாது. அவங்க பதில் கொடுத்தே ஆகணும். 2வது முறையும் உங்களால் போக முடியலை, தாராளமாக கேட்கலாம், ஐயா எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கலாம், வாய்ப்பு கொடுப்பாங்க. நம்ம பதிலே கொடுக்கல, அந்த நேரத்தில் திரும்ப போயிட்டு அந்த டேட் தள்ளி போய் கேட்க முடியுமா? கொடுக்கலைன்னு சொன்னாக்க உயர் அதிகாரிக்கு நம்ம